தியா- தியானத்தை முடிச்சுட்டு ஆரம்பிச்சுக்கலாங்களா ஐயா? நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. Stop பண்ணுங்க. அது போன செஷன் வந்து தியானத்தோட முக்கியத்துவம் என்ன அதை பத்தி கொஞ்சம் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி ஆஹ், நாம் இருக்கும் சிறையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு தியானத்திலிருந்து ஆரம்பிச்சிருந்தோம். அதாவது நம்மளுடைய தாட் வேர்ல்டை வந்து நம்ம சிறைன்னு சொல்லி சொல்றோம். காரணம், ஒரு சிறைக்குள்ள இருக்கிறப்ப நமக்கு வெளில இருக்க உலகம் வந்து தெரியாது. அது போல சிந்தனைன்ற ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிறப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால சிந்தனை உலகத்தை வந்து நம்ம சிறைன்னு சொல்லி சொல்றோம். அதோட முழு அளவையும் தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணணும் அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அதுல நம்ம பாஸ்ட நம்ம விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கறப்ப ஐயா ஒன்று சொன்னாங்க. அப்ப நம்ம ரீலிவிங் தி பாஸ்ட், நம்ம கடந்த காலத்துல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது மேல் நம்மளோட கான்சியஸ் லைட்டை அப்ளை பண்றப்ப அந்த பிரச்சனைகள் வந்து கரைய ஆரம்பிக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தியானத்தோட முக்கியத்துவம் அப்படின்றத வந்து 2 ஆஸ்பெக்ட்ல பார்த்துருந்தோம். ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு அதோட தியானத்தோட இயக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆயில் வந்து எப்படி நம்ம ஊத்துறப்ப கண்டினியூஸா எந்த ஒரு இன்டர்வெல்லும் இல்லாம ஒழுகுமோ, அது போல தியானம்ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டி. அது வந்து கண்டினியூஸா இருக்கணும். அதோட இயக்கம் அந்த மாதிரி இருந்தா அதை நம்ம தியானம்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டி அந்த எண்ணெய் ஒழுகுறது போல இருந்துச்சுன்னா அதை நம்ம தியானம்னு சொல்லி சொல்லிக்கலாம். அதே வந்து ஒரு 2வது ஆஸ்பெக்ட்ல ஒரு அன்கல்ச்சர்டு மைண்ட் வந்து ட்ரைனிங் மூலமா கல்ச்சர்டு மைண்டா மாறுது. ட்ரைனிங்கிறது ஒரு பாண்டேஜ் தான். ஸோ இந்த ஒரு மெஸ்ஸியா இருக்கிற மைண்டு கல்ச்சர்டா மாறதையும் நம்ம தியானம்னு சொல்லி சொல்றோம். அது ஒரு பாண்டேஜ் தான். அது கல்ச்சர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு லிபரேஷன் அப்படின்றது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். அதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பெக்கிங் பவுல் அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம். அதுல லேக் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது நம்மளோட மைண்டை வந்து ஒரு பெக்கிங் பவுல்னு சொல்லி சொல்றோம். காரணம், அது கண்டினியூஸா தேடிக்கிட்டே இருக்கு, ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. ஈவந்தோ நம்மளோட பிசிக்கல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆனாலுமே மைண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. அது கண்டினியூஸா சீக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்றது, அதுதான் நமக்கு தெரியல. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றது தான் நம்ம என்லைட்மெண்ட் அப்படின்றத வந்து சொல் சொல்றோம். ஸோ அடுத்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன், இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன், அதை பத்தி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு அனிமலோட மைண்ட் வந்து எப்பயுமே இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷனை தான் எதிர்பார்க்கும். ஒரு ஹியூமனோட மைண்ட் அப்படின்றது வந்து ஹியூமனோட மைண்டால மட்டும்தான் ப்ரெசண்டா சஃபர் ஆகி ஃபியூச்சர் செல்ஃபுக்காக ப்ரெசண்டா சஃபர் ஆக முடியும், ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல சஃபர் ஆக முடியும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி ஹியூமன் மைண்டுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருந்தோம்.
இன்னோசன்ஸ் இஸ் எட்டர்னிட்டி. என்ன அப்படின்னா, அனிமல் எல்லாமே இன்னோசென்ட்டா இருக்கு. அது இன்னோசென்ட்டா இருக்கிறதுனால எப்பயுமே பிளிஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதுக்கு எப்ப நீடு வருதோ அப்ப அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது, திருப்பி பிளிஸ்ஃபுல்னஸ்க்கு போயிருது. பட் நம்ம ஹியூமன் தான் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல இருக்கிறோம், எப்பயாவது வந்து பிளிஸ்ஃபுல்னஸ்க்கு வந்து போறோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இதாங்கயா லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தது. ஓகே, தேங்க்யூ கண்ணன், தேங்க்யூ. நன்றி ஐயா. லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ பேசலாம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போகலாம். ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்லை நீங்கள் கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி, நம்ம டாபிக் உள்ள போகலாம்.
லாஸ்ட் வீக் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஐயாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரமணருடைய டிசைபிள் பாப்பாஜின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருடைய இன்னொரு டிசைபிள் வந்து இஸ்ரேல்லேருந்து வந்திருந்தாரு. ஸோ அவர் அமீர் ஃப்ரீமேன் அவரோட பேர். ஸோ அவர் வந்து ஐயாவை பார்க்க வந்தார். ஸோ ஐயாவை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவும் ஷூட் பண்ணணும் ஐயாவோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டார். அதெல்லாம் ஷூட் பண்ணாங்க. அது ரெக்கார்டிங் வரும், மேபி இன்னொரு 1 or 2 வீக்ஸில் வந்துடும். ஸோ அப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் அந்த வேதாந்தா டாபிக் பேசினாரு, அப்புறம் ரமணரை பற்றி பேசினாரு. அவருடைய அப்ரோச் எப்படி இருந்ததுன்னா, ஆத்மனை பார்க்கணும், நான் நிறைய ட்ரை பண்ண பார்க்க முடியல, நீங்களாவது வழி காட்டுங்க, அதுதான் அவருடைய ஜிஸ்ட். ஸோ அவரு ஐயா பேசுனதுல பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. ஏன்னா அவர் வந்து கிளியரா ஆத்மனை பார்க்க முடியும், அதுக்கு வழி காட்டுங்கன்னு கேட்குறாரு. நம்ம வழி சொல்ல தெரியலன்னா நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் முடிவுக்கு வந்துடுறாரு அவர். ஸோ அவர் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாரு, ஆத்மனை பார்க்க முடியும், ஆத்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு ஒரு அதுக்கு மட்டும் வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்டபனாக இருக்காரு. அவருக்கு ஒரு 70-80 ஏஜஸ் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காரு, நிறைய மாஸ்டர்ஸை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய அப்ரோச் இருந்துச்சு. சரி, ஒரு 1.5 hours 3 hours பேசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி இப்போ பாட்டம் லைன் பார்த்தா இதுதான் அவருடைய பாட்டம் லைன். எப்படியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் ஆத்மன்றது, அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி கிளியரா வேதாந்தால போட்டுக்கிறதுக்கு அவங்க தான் வேதாந்தால தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த பிரம்மன் ஆத்மனை. அவங்களே கிளியரா சொல்றாங்க அந்த மாதிரி வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ பிரம்மம் வந்து எச்சில் படாதது அப்படின்றாங்க. ஸோ எச்சில் படாதுன்னா என்னன்னா, நீங்க மவுத்ல சொல்ல முடியாது, வர்பல் ஆக்க முடியாது. ஸோ நீங்க வர்பலா ஒரு வேர்டை போட முடியாதுன்னு என்ன அர்த்தம்னா, வேர்ட்னா என்னன்னா சிம்பிளைஸ்டு ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு சிம்பிளைஸ்டு ஆப்ஜெக்ட் தான் வேர்டுன்னும் போது, அப்போ நீங்க வேர்டை பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது, ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுதான் பிரம்மன் சொல்றாங்க. ஸோ அங்க வெரி டெஃபினேஷனே என்னன்னா, யாரு பிரம்மனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ, ஆத்மனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ, அவங்களே கிளியரா சொல்றாங்க இது வந்து இன்ஃபர் தான் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களே கிளியரா ஸ்டேட் பண்றாங்க. அப்போ ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம வேதாந்தா தான் நம்மளுடைய பேஸு, அதுதான் அத்வைத வேதாந்தா, துவைத வேதாந்தா. ஸோ துவைத வேதாந்தா தான் பக்தி மார்க்கம். ஸோ மொத்தமே நம்ம இந்துயிசம் சொன்னா 2 தான் இருக்கு நம்ம ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ். ஸோ அந்த ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ்ல அத்வைத வேதாந்தம் என்ன சொல்றாங்கன்னா, பரமாத்மன், ஜீவாத்மன், அந்த மாதிரி 2 ஒன்று சோர்ஸ், ஒன்று எக்ஸ்பிரஷன். நம்ம எக்ஸ்பிரஷன், நம்ம என்ன பண்ணா லிபரேட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி 3 ஸ்டெப்பா பிரிக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல எப்படி சொல்றாங்கன்னா, கடவுள் இருக்காரு, அவர் தான் வந்து பரமாத்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்மளாம் வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இண்டிவிஜுவல் சொல்றோம். ஸோ இந்த இண்டிவிஜுவல் தான் வந்து பரமாத்மா அடையணும்னா இல்ல கடவுள் அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சரண்டர் ஆகணும், சரண்டரிங் சொல்றாங்க.
அது சீயிங் சொல்லலை. ஸோ சீயிங் வேற, சரண்டரிங் வேற. ஸோ பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இருக்காரு, நம்ம பக்தர்கள் சரணாகதி மூலமா கடவுள் அடையலாம் அப்படின்னு 3வது ஸ்டெப் சொல்றாங்க. அதே மாதிரி அத்வைத வேதாந்தாலையும் ஆத்மனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு லிமிட்டெட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த லிமிட்டெட் இண்டிவிஜுவல் எப்படி அந்த ஆத்மனா ஆவறது அப்படின்னா, knowing that Brahman, knowing that you are Brahman, knowing that the knowledge of Brahman liberates youன்றாங்க. அப்போ நாலேஜ் தான் லிபரேட் பண்ணுது, நாட் எக்ஸ்பீரியன்சிங். நாலேஜ் தான் இன்ஃபரன்ஸ், இன்டெலெக்சுவல் கிரைட்டீரியா, அது இன்டெலெக்சுவல் ஆஸ்பெக்ட் அது. ஸோ இட்ஸ் நாட் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரெண்டு மெத்தடாலஜியுமே அத்வைத வேதாந்தத்திலையும் கிளியரா சொல்றாங்க, துவைத வேதாந்தத்திலையும் கிளியரா சொல்றாங்க. அப்புறம் எங்க கன்ஃபியூஷன் வருது? ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து எங்கேயுமே ஆத்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லலை, கடவுளை பாருன்னு சொல்லலை. ஸோ அப்போ எங்க கன்ஃபியூஷன் வருதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு எப்படி கடவுளையோ இந்த ஆத்மனையோ டிஃபைன் பண்றாங்கன்னா, ஓம்னி பொட்டன்ட்ன்றாங்க, ஓம்னிஷியன்ட், ஓம்னி பிரசன்ஸ். ஸோ 3 டெர்மினாலஜி யூஸ் பண்றாங்க. அதே தான் கடவுளுக்கும் யூஸ் பண்றாங்க. ஓம்னி பொட்டன்ட்னா ஆல் பவர்ஃபுல், ஓம்னிஷியன்ஸ்னா ஆல் நோயிங், ஓம்னி பிரசன்ஸ்னா எவ்ரிவேர். ஸோ இந்த 3 குவாலிட்டி தான் வந்து ஆத்மனுக்கும் சொல்றாங்க, கடவுளுக்கும் சொல்றாங்க. ஸோ இதுதான் சோர்ஸ், இதுதான் பர்மனன்ஸ். இதுல இருந்து தான் எல்லாமே வருது. ஸோ அதுல அது பர்மனன்ட் ஸ்டேட் நம்ம யாருமே கொஸ்டின் பண்ணல. அண்ட் அவங்க பர்மனன்ட் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, ஒன்லி இன்ஃபர் தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, பின்னாடி வந்த மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்லாம். அப்போ வந்து அங்கதான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து பர்மனன்ட் ஸ்டேட் இருக்குன்னு நம்மளும் சொல்றோம், ஒத்துக்கிறோம். நம்ம ஏத்திஸ்ட் மாதிரி அதை டினையும் பண்ணல. ஆனா பர்மனன்ட் ஸ்டேட்டை இன்ஃபர் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் வேதாந்தமும் சொல்லுது. அப்போ எங்க கன்ஃபியூஷன் வருதுன்னா, 3வது ஸ்டெப் வந்து அந்த பர்மனன்ட் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், நேரா பார்க்க முடியும், அதுவா ஆயிட முடியும், அப்படியே பிரம்மன் மாதிரி நான் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற மாஸ்டர்ஸ் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த குரூப்ல இருந்து நம்மலாம் வந்திருக்கோம். ஸோ இனிஷியலாக நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு அட்ராக்ஷன்ல தான் உள்ள வருவோம். அந்த மாதிரி வரது தப்பும் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை எப்படி ஆசைப்படுனா, ஒரு மாதிரி ஒரு ஷைனியா ஃபேண்டசியா இருக்கும்போது பார்த்து தான் அட்ராக்ட் ஆகும். அப்படி வரது தான் கரெக்ட். ஸோ பட் அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால இன்ஃபர் தான் பண்ண முடியும் அப்படின்றத புரியுது. ஸோ இங்கதான் வந்து நம்மளுடைய ஹோல் ஸ்பிரிச்சுவல் மெஸ்ஸுமே நடக்குது. ஸோ அது இப்போ பிரின்சிபல் என்னன்னா, இப்போ உலகம் வந்து உருண்டைன்னு நம்ம சொல்றோம், அதுதான் உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் வந்து தட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ உலகம் தட்டைன்னா சில பேர் இன்னும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அது தப்பு. அது ஸோ யூஎஸ்லயே இன்னொரு அரௌண்ட் 30% ஆஃப் பிலீவ் தட் பைபிள்ல சொன்ன மாதிரி உலகம் தட்டை அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. ஸோ உலகம் உருண்டைன்றது நம்ம உண்மை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ உலகம் தப்புன்னு சொன்னா, உலகம் வந்து தட்டுன்னு சொன்னா அது தப்பு தான் அது. ஸோ அது யாரை சப்போர்ட் பண்ணாலுமே அது தப்பு தான் அது. ஸோ அந்த மாதிரி இப்போ பிரம்மனையோ கடவுளையோ யாரோ பார்க்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொன்னா அது உலக தட்டன்னு சொல்ற மாதிரி ஆகும். ஸோ அந்த அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு இந்த இன்ட்ரடியூஸ் பண்றவங்களே சொல்றாங்க. ஸோ வேதாந்தம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது நமக்கு, அவங்களே சொல்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு. அண்ட் இப்போ நியூரோ சயின்ஸ் வந்து கிளியரா அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு மைண்ட்ல வந்து, பிரெயின்ல வந்து அந்த எட்டர்னிட்டியை, அந்த பர்மனன்சியை எக்ஸ்பீரியன்ஸே பண்ற ஃபேக்கல்ட்டி நமக்கு இல்லை. ஸோ அவங்க எட்டர்னிட்டி இல்லைன்னு சொல்லல, அவங்க எட்டர்னிட்டியோ பர்மனன்சியோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபேக்கல்ட்டி இல்லை அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமகிருஷ்ணர் வந்து
காளியை பார்க்குறாரு, தெய்வங்களை பார்க்குறாரு, அந்த விஷன்ஸ்லாம் வருது. அப்போ கடவுள்லாம் பார்க்க முடியுதான்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அதெல்லாம் வந்து ஒரு அவருடைய மைண்டுடைய கிரியேஷன்ஸ். இல்ல தேவியர்களோட இருக்கலாம், அதோட பார்த்துக்கலாம், தெரியல. பட் எதுவா இருந்தாலுமே அல்டிமேட்டா பார்க்க முடியாது. ஸோ ஒரு ராமகிருஷ்ணனுடைய நிறைய சாதகங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் இந்துயிசம் ட்ரை பண்ணுவார், அப்புறம் கிறிஸ்டியானிட்டி ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அவர் தபஸ் பண்ணும்போது அனுமானை பற்றி தபஸ் பண்ணுவார். அந்த மாதிரி தபஸ் பண்ணும்போது அவர் குட்டியாக வாழை கூட முளைச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு கடைசி காலத்தில் ஒரு வேதாந்த குரு ஒருத்தரை பார்ப்பாரு. ஸோ அவரை பார்த்து அவரை வந்து எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கும்போது அவரு நீ வந்து காலையெல்லாம் விட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி நான் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாரு, எப்படி அம்மா விட்டு வர முடியும், காளியை விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது சரி நீயே போய் காளியை கேட்டு வா பர்மிஷன் அப்படின்னு சொல்லுவார் அவரு. இவரும் போய் அந்த காளியோட போய் கேட்டோடனே சரி நீ அவங்க கூட போ, தோத்தா ஆடியோ அந்த மாதிரி தோத்தாதிரின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் வந்து பிரம்மஞானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்புறம் அவர் போயிட்டு அந்த மாதிரி அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த தபஸ்லாம் அந்த இதெல்லாம் பண்ணுவார். அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து காளியை வந்து நீ அந்த பிம்பம் தான் அந்த பிம்பம் தான் ஒன்று தடுக்குது, அதை வெட்டி போடு, காளியை கொன்னுடு அப்படின்னு சொல்லுவார். ராமகிருஷ்ணால முடியாது. சரி நீ அப்போ என்ன சொல்லுவாரு, தோத்தாதிரி வந்து கண்ணை மூடிக்குங்க, நீங்க இப்போ காளி இமேஜ் நினைச்சுங்க அப்படின்னு சொன்னும்போது அவர் ராமகிருஷ்ணன் கண்ணை மூடிப்பாரு, காளியை நினைச்சுப்பாரு. இப்போ நான் கத்தி எடுத்து ஒரே வெட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் முன்னாடி ஒரு கண்ணாடி துண்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்து ராமகிருஷ்ணன் நெத்தியில் அப்படியே கிழிப்பாரு. அப்படி கிழிக்கும் போது அவர் மென்டலா காளியுடைய கழுத்தை வெட்டுற மாதிரி ஒரு அவருடைய இமேஜ்ல போகும். ஸோ அந்த இமேஜ் ஒர்ஷிப் போன அப்புறம் தான் அவருக்கு வந்து ஞானம் கிடைச்சிது அப்படின்னு அவர் சொல்லுவார் பின்னாடி. ஆனா ஈவன் ராமகிருஷ்ணர் பீப்பிளே கூட அதை விட்டுருவாங்க. அவங்க ஏதோ ஒர்ஷிப் பண்ணுவாங்கன்னா முன்னாடி அவர் ராமரை பார்த்தது, காளியை பார்த்தது, காளியோட பேசினது, அதெல்லாம் ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ட்டை விட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்தது எல்லாமே வந்து அவருடைய மனோலயமா இருக்கலாம், இல்லை உண்மையான காடஸஸா இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். பட் அது ஞானம் கிடையாது, அது லிபரேஷன் கிடையாது. ஸோ ஆனா அவருக்கு வந்து கடவுளை பார்க்க முடியும்ன்ற மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்காரு. ஸோ அதுதான் கடவுளை பார்க்கவே முடியாது யாராலையும். ஆனா கடவுள்கிட்ட சரண்டர் ஆகலாம், சரண்டர் ஆனால் லிபரேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம கடவுள்கிட்ட சரண்டர் தான் ஆகணும், கடவுளை பார்க்கறன்ற ஒரு கூட்டம் ஒன்று அழிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வந்தோம்னா பிரம்மன் ஆயிட முடியும், அப்படியே நான் பறந்து விரிஞ்சு அப்படியே போய் பிரம்மன் மாதிரி ஃபீல் ஆகுன்றாங்க. பறந்து விரிஞ்சுன்னா என்ன, ரெக்க மாதிரி விரிஞ்சுட்டே போகுமா நம்ம மைண்டு? விரிஞ்சுட்டே போகும்போது காத்து மாதிரி ஃபீல் ஆகுமா நம்ம விரிஞ்சது? அப்போ காத்துனாது விங்ஸ்னாது எங்கிருந்து நீ பாக்குற, அந்த சைடு யாருக்காங்க? ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டால் காமெடி ஆகிடும். ஸோ டிஸ்கஷன்ல அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படியே பறந்து விரிஞ்ச மாதிரி பிரம்மன் மாதிரி ஆயிடும். பிரம்மன் மாதிரிலாம் அது இமேஜினேஷன், மைண்ட்ல இருக்கிற ஒரு நியூரானுடைய ஒரு தாட் அது. ஸோ பிரம்மன் அது மாதிரிலாம் ஃபீலே பண்ண முடியாது. எப்படி ஹோல் ஒரு 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 பார்ட் வந்து எப்படி ஹோலை ஃபீல் பண்ண முடியும்? அது சான்ஸே கிடையாது. ஹோல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஆனால் நம்மளுடைய குழந்தை மனசு நம்மளும் அப்படிதான் வந்தோம். ஆன்மீகத்தில் வரும்போது எப்படியாவது போய் ஆத்மனை தொட்டுடணும், ஆத்மனை தொட்டுட்டா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆசை தான் நமக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்தோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, இன்ஃபர் தான் பண்ண முடியும். இன்ஃபர் தான் பண்ண முடியும்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஸோ இங்கே தான் பிரச்சனை வருது. ஸோ இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தா ராமகிருஷ்ணர் சொல்றாரு, ஈவன் ரமணர் சொல்றாரு, நிசர்கதத்தா சொல்றாங்க, ஓஷோ சொல்றாரு. ஓஷோ வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட்லயே நீங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபேக்டை ப்ரொமோட் பண்ற ஒரு குரூப் இருக்கு. ஸோ அவங்க தான் நம்ம முன்னாடி இருந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். இன்னொரு குரூப் வந்து இன்ஃபரன்ட் தான் பண்ண முடியும் ஆத்மனை அப்படின்னு வந்து
ஃப்ரம் புத்தா ஆரம்பிக்கலாம், சங்கரர் ஆரம்பிக்கலாம், அப்புறம் லேட்டஸ்டாக ஜே கிருஷ்ணமூர்த்தி, யூஜி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் நம்ம ஸ்ரீ பகவத். ஸோ இந்த மாதிரி பீப்புள் கிளியரா சொல்றாங்க என்ன வேதாந்தா சொல்லிச்சோ அதை இவங்களும் சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது, இன்ஃபர் தான் பண்ண முடியும் அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த குரூப்பும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால ரியல் மாஸ்டர்ஸும் ஃபேக் மாஸ்டர்ஸும் எல்லாம் மிக்ஸ்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா பிரிக்கணும், யாரெல்லாம் ட்ரூத்தை சப்போர்ட் பண்ற மாஸ்டர்ஸ், யாரெல்லாம் லையை சப்போர்ட் பண்ற மாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சாதான் நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், எல்லாருமே கிரேட்டு, எல்லாருமே சூப்பர், எல்லாருமே உண்மையை சொல்றாங்க, நமக்கு தான் புரியல அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு ஒரு குளறுபடி வச்சிருந்தா குழம்பிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளியரா நம்மளுக்கு புரியணும், ட்ரூத்தை உலகம் உருண்டைன்னு யார் சொல்றாங்க, உலகம் தட்டை யாருன்னு சொல்றாங்க. அண்ட் உலகம் தட்டைன்னு சொல்றது போது நம்ம இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசும்போது இந்த திருவண்ணாமலை போகும்போது மூஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 டே ப்ரோக்ராமுக்கு ஒரு 1000 பேர் வராங்க. ஸோ நல்ல ஃபேமஸான பர்சன் அவரை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் அவரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவர் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நான் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் டீச்சிங் என்னெல்லாம் கேட்கும்போது அந்த மாதிரி ஆத்மனை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னும் போது அப்போ தப்புன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் எனக்கு மூஞ்சியை பற்றி தெரியுமானா அது பேரே நான் கேள்விப்படல. அவர் பர்சனலாகவும் தெரியாது, அவர் எந்த கண்ட்ரி, எப்போ லேட் ஆனன்றாரு, எப்போ என்ன சொல்கிறாரு, எதுவுமே தெரியாது. ஸோ நம்மளுக்கு அந்த பர்சன்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, பிரின்சிபல் தான் முக்கியம். ஸோ நம்ம பீப்புளோட அட்டாச் ஆகிறதுனால நம்ம இந்த பீப்புள் நல்லவரா கெட்டவரா, ஏன் அவருக்கு அறிவு இல்லையா, அவருக்கு தெரியாதா, இப்படிலாம் பர்சனலைஸ் ஆகும். மாஸ்டர்ஸோட நம்ம சப்ஜெக்டிவா அட்டாச் ஆகிட்டு நம்ம மாஸ்டருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ரமணருக்கோ இல்லை ராமகிருஷ்ணருக்கோ சப்போர்ட் பண்ணி தான் அவங்க நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால நம்ம சப்போர்ட்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, நம்ம வந்து ட்ரூத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரின்சிபல் இவர் என்ன சொல்றாரு, யாருன்னு நாளைக்கே கூட நான் வந்து உலகம் தட்டுன்னு சொன்னா நான் தப்பா சொல்றேன் அர்த்தம். ஸோ இட்ஸ் நாட் எ பர்சன், இட்ஸ் பிரின்சிபல். நீங்க வந்து என்ன பிரின்சிபலை நீங்க முன்னே வைக்கிறீங்க, ஆத்மனை வந்து இன்ஃபர் தான் பண்ண முடியும்னா அது ரைட்டு, ஆத்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தப்பு சொல்றீங்க, அவ்வளவுதான். அது யாரானாலும் சரி. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற அவங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிலாசபர்ஸாக இருந்தாலும் சரி, லிட்டரேரியனாக இருந்தாலும் சரி, அது தப்பு ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரைட்டான ஒரு குரூப் இருக்கு, தப்பான ஒரு குரூப் இருக்குது. ஏன்னா அவங்க தப்பான பிரின்சிபிள்ஸை சப்போர்ட் பண்றாங்க, இவங்க ரைட்டான பிரின்சிபிள்ஸை சப்போர்ட் பண்றாங்க. அதனால நம்ம தப்புன்னு சொல்றோமே தவிர நம்மளுக்கு மற்றபடி யாரை பத்தியுமே நம்மளுக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது. ஈவன் நிசர்கதத்தா மகாராஜ் வந்து அவர் வந்து நான் தான் பிரம்மன், உலகமே எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அந்த இதெல்லாம். அப்போ கலிஃபோர்னியாலேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வருவார். அப்போ அவர் கேட்பாரு, மும்பையில் நடக்கும் அந்த மும்பை அவர் வீட்டில். ஸோ அவர் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு சொல்லும்போது எனக்கு கலிஃபோர்னியாவில் வந்த ஜேர்னலிஸ்ட் கேட்பாரு, சரி இப்போ கலிஃபோர்னியாவில் என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு அந்த கலிஃபோர்னியாவில் வந்த ஜேர்னலிஸ்ட். நிசர்கதத்தா மகாராஜ் வந்து இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் சொன்னீங்க உலகமே உள்ள எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் கலிஃபோர்னியா என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கில் வேணும் அப்படி ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. சரி அப்போ உலகம் மெடிடேஷன்ல இருக்கும்போது எனக்கும் அந்த ஃபீலிங் வரும், அதாவது நம்ம பவுண்டரி நம்மளுக்கு போயிடும். பவுண்டரி போயிடுச்சுன்னா எல்லாமே நம்ம மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எல்லாமே ஒன்னஸ் ஃபீல் ஆகும், அது 2-3 hours கூட இருக்கும். நான் நீ ஆப்ஜெக்ட் அந்த டிமேரிகேஷன்லாம் இருக்காது, அதெல்லாம் ஃபைன். பட் அதுக்காக நம்ம சொல்லும் போது அப்படி சொல்ல முடியாது, ஃபீல் ஆகும் அப்படிதான் ஃபீல் ஆகும். நானே எல்லா ரூம்ல இருக்கிற எல்லா பொருளும் ஆயிட்ட மாதிரியும் உலகமே எனக்குள்ள வந்துட்ட மாதிரியும் நான் அப்படியே மெடிடேஷன் அப்படியே பெரிய பால் ஆயிட்ட மாதிரி விரிஞ்ச மாதிரிலாம் வரும். அது என்ன ஆனாலுமே அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீலிங், என்னுடைய இண்டிவிஜுவல் ஃபீலிங். ஸோ அந்த கிளாரிட்டி நிசர்கதத்தாக்கு இல்லாதனால அவர் என்ன அதை அப்ஜெக்டிவா சொல்றாரு, உலகமே உள்ள வந்துடுச்சு எனக்குள்ள இருக்குன்னும் போது அவன் ஒரு அப்ஜெக்டிவ் தான் கேட்பான். கலிஃபோர்னியா ஜர்னி அப்ப என்ன நடக்குது, கலிஃபோர்னியால என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில் என்ன நடக்குது, என் வீட்டில் என்ன நடக்குது சொல்லுங்கன்னா அது வந்து அவர் திணறுவாரு, ஏதோ மழுப்புவாரு. ஆனா அடுத்த நாள் வந்து திருப்பி அதே மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாரு, நான் தான் உலகம், எனக்குள்ளதான் எல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அப்போ வந்து அது இடிக்குதாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அது அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆத்மனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிரின்சிபலா சப்போர்ட் பண்ணனால
நம்ம அவரை வந்து அந்த குரூப்ல சேர்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இல்லைன்னா இவங்க எல்லாருமே லிபரேட்டட் பீப்புள் தான், பட் அவங்களுக்கு வந்து அந்த என்லைட்மெண்ட் இல்லை அந்த மைண்டை பற்றியான ஒரு கிளாரிட்டி வராதனால அவங்களுக்கு தெரிஞ்சத விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது நம்மளுக்கு அவங்க அவங்க மேலே எதுவும் கிடையாது. பட் இப்போ வந்து நம்ம சேட்டலைட் விடணும், நம்ம என்லைட்மெண்ட் ஆகணும்னா உலகம் தட்டன்னு நினச்சிட்டு நம்ம அந்த அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி சேட்டலைட் விடணும்னா அது கீழே விழுந்துடும். உலகம் உருண்டை, அது கிராவிட்டி இருக்கு, நீ கிராவிட்டி அகைன்ஸ்ட் தான் போகணுமே தவிர தட்டை நினச்சிட்டு அப்படியே எண்டுக்கு போனீங்கன்னா அப்படியே பூமி விட்டு தாண்டிடுவேன்னு நினைக்கக்கூடாது. ஸோ நான் முதல்ல இனிஷியலாக 7th 8th படிக்கும்போது அப்படிதான் நினச்சேன். உலகம் உருண்டுன்னு சொன்னோடனே நான் அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அந்த எண்டுக்கு போய் பார்த்துருவோம், எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல, அப்படியே 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 பள்ளத்தில் விழுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும்ல அப்படின்னு ரொம்ப நேரம் நடந்தேன். கடைசி வரைக்கும் அது வரல. சரி நம்ம சரியா போகலன்னு நினச்சிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஐடியா வச்சு நம்ம சேட்டலைட் விடணும்னா சேட்டலைட் எடுத்து அந்த ஃபிளாட் ஆகிற வேர்ல்டு வாரத்தில் போய் ஜம்ப் பண்ணலாம்னு நினச்சிட்டு உட்காந்து. ஸோ அது கரெக்ட். இப்போ ஒரு செட்டியார் கடை எதுக்கு இருக்குது, ஸ்ட்ரைட்டா போனோம்னா அது கரெக்ட். வீட்டுக்கு பக்கத்துல ரைட் போய் லெஃப்ட் எடுத்துனா கரெக்ட். பட் நீ என்லைட் ஆக போறோம், நம்ம ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை கண்டுபிடிக்க போறோம், சேட்டலைட்டை விட போறோம்னா நீங்க யூ ஹேவ் டு கம் டு தி டர்ம்ஸ் ஆஃப் தி லாஸ் பிரின்சிபல்ஸ். இல்லைன்னா வந்து இடிக்கும் உங்களுக்கு. நீங்க நம்பிக்கலாம், 1000 பேர் சப்போர்ட் பண்ணிக்கலாம், அவரை பத்தி பெருமையா சொல்லிக்கலாம், என்னன்னா சொல்லிக்கலாம். பட் இஃப் யூ டோன்ட் கம் இன் டர்ம்ஸ் வித் தி பிரின்சிபல்ஸ் இடிக்க தான் செய்யும். இன் அடிஷன் டு தட் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ நியூரோ சயின்ஸ் கிளியரா வந்துடுச்சு. அவங்க அழகா வந்து அவங்களும் நம்மள மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எப்படி கொஞ்சம் நல்லவா நினச்சிருந்த மாதிரி அவங்களும் வந்து இனிஷியலா ஒரு 150 இயர்ஸ் 150 இயர்ஸ் முன்னாடி மெடிக்கல் புக்ல பிரெயின் இருக்கும், பிரெயினோட ஒரு சென்டர் பாயிண்ட் ஒன்று ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அதுக்குள்ளதான் சோல் இருக்கும் அப்படின்னு ஒரு டயரமே இருக்குது. ஸோ ஏன்னா அப்படிதான் நம்பினாங்க. ஏன்னா அப்போ ஸ்கல்ல ஓப்பன் பண்ற ஃபெசிலிட்டி கிடையாது, பிரெயினை பார்க்குற ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலிஜன், லிட்ரேச்சர்ல இருந்த ஒரு கான்செப்ட் தான் அவங்க படிச்சாங்க. ஸோ அன்லெஸ் அவங்க போன ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி பிரெயின் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி ட்ரையாங்கிளா ஒரு ஸ்பேஸ் இருக்கா, அங்கே உள்ள சோல் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னு வந்த அப்புறம் அவங்க டேர்ம்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் அது மெடிக்கல் புக்லேயே இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, எம்பிபிஎஸ் சிலபஸ்ல வரும், எல்லாம் இருந்து தான் இருந்துச்சு. இப்போ வந்து கிளியரா அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அண்டு நம்ம என்னென்னலாம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் வந்து அவங்க சைக்கடெலிக் ட்ரக்ஸ் மூலமே கொண்டு வர முடியுது. ஸோ இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னஸ் சொல்றோம்னா அந்த ஒன்னஸ் வந்து ஒரு சர்டன் கெமிக்கல்ஸ் கொடுத்தோன்னா அது கிரியேட் ஆகிடுது. அண்ட் ஒரு இன்டர்வியூ கூட அந்த ஒரு 1950s எடுத்த ஒரு இன்டர்வியூ, அந்த சைக்கடெலிக் ட்ரக்ஸ் ஒரு லேடி கொடுப்பாங்க. அந்த லேடி வந்து கொடுத்த அப்புறம் அந்த டாக்டர் போய் ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க உள்ள நீங்க எப்படி ஃபீல் பண்ணா வாட் இன்சைட் அப்படின்னு கேட்பாங்க அந்த லேடி. ஏன்னா இன்சைட் அவுட் சைட் டிமார்கேஷன் போயிடுது. ஸோ அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் உங்களை வந்து நீங்க தனி உலகம் தனின்னு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கட் பண்ண உடனே அந்த டிமார்கேஷன் பண்ண என்ன உள்ள வெளியே அப்படின்னு கேட்பது, வாட் ஐ எம் ஃபீலிங் இன்சைட், வாட் இன்சைட் அப்படின்னு கேட்குது அந்த லேடி. ஸோ அது வந்து ஒரு சைக்கடெலிக் ட்ரக்ஸ் மூலமாவே கொண்டு வரலாம். அதுதான் பகவத் ஐயா வந்து ஆல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் பாடிலி எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்றாரு. ஸோ இனிஷியலா அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்ல, ஞான விடுதலை. ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் நீ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்தெல்லாம் போக முடியும், இல்லைன்னா அங்கே குழப்பம் ஆயிடும். ஸோ எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஒன்னஸ்ன்னு சொன்னாலும் சரி, கடவுளை பார்த்துட்டேன்னு சொன்னாலும் சரி, நான் காளியை தர்ஷன் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் சரி, நான் அப்படியே பிரம்மன் மாதிரி பறந்து விரிஞ்சிட்டேன் உலகமே எனக்குள்ள இருக்குன்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் வெறும் பாடிலி எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ஞானோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்ச உடனே எனக்கு அந்த சாப்டருடைய ஹெட்டிங் அதுதான். அதுவே எனக்கு பாதி அப்படியே மரத்தை வெட்டாருன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஆளை மரத்தை வெட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு ஐயா கால் பண்ணி நிறைய பேர் சண்டை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஐயா சொன்னதுதான் அந்த புக்ல அதை அந்த டைப் நீங்க சொல்லலாம், எல்லா ஆன்மீக மாஸ்டர்ஸ் சொன்னதெல்லாம் இப்போ என்ன, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சண்டை போட்டாங்க. அப்புறம் 2 மாசம் கழிச்சு அவங்களே கால் பண்ணி நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாரு ஐயா. ஸோ அது ஃபர்ஸ்ட் இனிஷியல் அவுட்டிங்காக தான் இருக்கும். பட் அதுதான் நீங்க ஃபேக்டோட நீங்க வரணும்னா அது கொஞ்சம் இதுவாக தான் ஆகும். இனிஷியலாக ஓஷோ புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ராமகிருஷ்ண மட்டில் ஒரு 3-4 இயர்ஸ் இருந்தேன், அவரை ஃபாலோ பண்ணிருந்தேன். அப்புறம் ஓஷோ புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஓஷோ திடீர்னு விவேகானந்தர்லாம் வந்து என்லைட்டண்டே இல்லை அப்படின்னு சொல்லுவார்.
அவர் லிட்டலா இல்லையான்னு தெரியாது. பட் நான் அப்போது அது வரைக்கும் அந்த விவேகானந்தர் பெருசா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த புக்கு படிச்சிருந்தேன், அப்படியே புக்கு கீழே போட்டேன். அந்த என்னடா அது விவேகானந்தர் என்லைட் இல்லையா அப்படின்னு புக்கு கீழே போட்டேன். அந்த ஓஷோட புக்கு தொடவே முடியல என்னால. அந்த வீட்டுல ரூம்ல அப்படியே நிக்குது. அது கையில எடுத்து போடுறதுக்கு கூட எனக்கு ஓரத்தில் இருக்கிறது பிடிக்கல. அதே புக்கு இருக்கு, 2-3 நாளா அந்த புக்கு சுத்தி வந்துட்டு இருக்கேன். ஸோ இவர் ஏன்னா ஓஷோ விடவும் முடியல, ஓஷோ படிக்கவும் முடியல. ஸோ அதனால ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ஷாக்காக தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் பத்தி நம்ம அனலைஸ் பண்ற அளவுக்கு நம்ம போயிட்டுமான்ற கொஸ்டின் கூட ஃபர்ஸ்ட் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம மேலே பார்க்குறோம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணவங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்றோன்றதே ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது இனிஷியலா. அதுக்கப்புறம் நம்ம அது மாதிரி பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம லெட் அஸ் கோ பை பிரின்சிபல்ஸ், அவ்வளோதான். ஸோ உலகம் உருண்டை, அதை ஒத்துக்கிறாங்களா இல்லையா, இவங்க ஒத்துக்கலையா, இவங்க ஃபிளாட்னு சொல்றாங்களா, ஓகே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா, அவர் சான்ஸ்கிரிட் தெரியுமா, அவர் எத்தனை டிசைபிள் அவருக்கு, அவர் எத்தனை பரம்பரா வழியா வந்திருக்காரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ வந்து நம்ம இனிஷியலா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பர்மனன்ட் ஸ்டேட் ஒன்று இருக்கு. அடுத்தது பர்மனன்ட் ஸ்டேட்டை இன்ஃபர் தான் பண்ண முடியும், பர்மனன்ட் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாரிட்டி வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த இதுதான் லிபரேஷன். அப்போ என்னன்னா, அது ஒரு மைண்ட் ஃபினாமினான்னு நம்ம செட்டில் ஆகும். இல்லைன்னா எதுவும் நினச்சிட்டு இருப்போம். லிபரேஷன்னா நம்ம கடவுளோட ஒன்றாயிடுவோம், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் வந்துடும், நம்ம ஓம்னி பொட்டன்ட் ஆகிடுவோம். நான் காலேஜ் படிக்கும்போது அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த பிரம்மத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது வாளால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்களா. ஆஹா சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி யார் சண்டைக்கு வந்தாலும் நம்ம கத்தியில வெட்டினா கூட நம்ம யாரும் வெட்ட முடியாது, நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த சண்டையில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து அதை லிட்டரலா புரிஞ்சுக்கிறோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், நம்ம எம்பாடி பண்ண முடியும்னு நினச்சிக்கிறோம். ஸோ அப்படி பண்ணவே முடியாது, அது சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கிளாரிட்டி வரணும். அண்டு யாரெல்லாம் உண்மையான மாஸ்டர்ஸ், யாரு பொய்யான மாஸ்டர்ஸ்ன்ற அந்த அந்த குரூப் கிளாசிஃபிகேஷன் வரணும். அது வந்தாலே நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிற மெஸ் வந்து கிளாரிட்டி ஆகிடும். ஸோ இதுதான் ட்ரூத்ஸ் அண்ட் லைஸ் அபவுட் வேதாந்தா. ஸோ வேதாந்தா வந்து என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, அந்த ஆம்னி பொட்டன்ட் சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸை இன்ஃபர் தான் பண்ண முடியும் அப்படி சொல்றவங்க ட்ரூத்தை சொல்றாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றவங்க வந்து லை சொல்றாங்க. அந்த லை சொல்ற குரூப்ல இருக்கிற பீப்புள் ஒரு குரூப்பு, ட்ரூத் சொல்ற பீப்புள் ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ இப்படிதான் நம்ம இந்துயிசத்தை புரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. ஓகே, இப்போ பேசுனது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கேட்கலாம். இன்ஃபரிங் எக்ஸ்பீரியன்சிங் சொன்னோம் நம்ம. ஸோ இன்ஃபர்னா என்ன மீன் பண்றோம்னா, அனுமானிக்க முடியும். ஸோ இது பின்னாடி இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து, இப்போ இந்த எல்லா மெட்டீரியலும் ஆட்டம்ஸால தான் ஆகப்பட்டதுன்னா அதை இன்ஃபர் தான் பண்றோம் நம்ம. ஓகே, இந்த ஆப்ஜெக்டை வந்து உடைச்சோன்னா அது அதோடைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் மாலிகுல்ஸ் வரும், மாலிகுல்ஸ்க்கு மேலே போனால் ஆட்டம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்றோம். ஸோ நான் வந்து ஆத்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், ஆத்மனை கட்டி பிடிப்பேன்ற மாதிரி நான் ஆட்டமை கட்டி பிடிப்பேன், அது 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 வந்து எனக்குள்ள இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன்னா அது அது வந்து பொருளற்றது இல்லை, இல்லாஜிக்கல். ஸோ அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ எனர்ஜி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இருந்தது, இந்த மேட்டர்லாம் வந்து எனர்ஜி ஃபார்ம் தான், இன்ஃபர் தான் பண்றோம் நம்ம. ஸோ ஐன்ஸ்டீன் ஏன் அந்த அந்த அவ்வளோ பெருசுன்னா, அவருக்கு மலையை பார்க்குறாரு, கடலை பார்க்குறாரு, ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறாரு, சேரை பார்க்குறாங்க, பீப்புளை பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ திங்ஸ் இருக்கு, இதுக்கு எதுவும் பேஸ் இல்லையா அப்படின்ற கொஸ்டின் அவர் ஹாண்ட் பண்ணுது. அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட், அந்த கொஸ்டின் வரதே கஷ்டம். ஸோ அந்த கொஸ்டின் சில பேருக்கு தான் வருது, சில பேர் தான் அதை ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கும் போது தான், இல்லை இது எந்த மாதிரி இவ்வளோ திங்ஸ் இருந்தாலுமே ஏதோ ஒரு பேஸ் இருக்கணும், ஏதோ ஒன்றத்துல தான் வந்துருக்கணும், இது தனித்தனியா எப்படி எப்படி நிற்க முடியும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் ஆன் பண்ணிட்டே இருந்தது அவரு. அது 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 வந்து ஒரு
அந்த அந்த அவ்வளோ திங்ஸ்க்கு ஒரு மெட்டா இருக்குன்றத அது கிராஸ் பண்றாரு. ஓகே, இவ்வளோ ஃபார்ம்ஸ் இருந்தாலும் அது எனர்ஜில இருந்து தான் வருது அப்படின்னும் போது தான் அந்த எனர்ஜி ஈக்குவல் டு மாஸ் அதை கன்வெர்ட் பண்றாரு. ஸோ எல்லாமே எனர்ஜி அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் நான் பார்ப்பேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அது அது வந்து பண்ண முடியாது, அது இன்ஃபர் தான் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அதுதான் நம்ம வேதாந்தம் கிளியரா சொல்லுது. அவங்களும் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் தான் சொல்றாங்க. ஈன்றது நம்ம அவங்க ஆத்மன், அதுதான் பேஸ்ன்றாங்க. அதுல இருந்து வந்தது தான் இண்டிவிஜுவல்ன்றாங்க. இண்டிவிஜுவல் வந்து இதை இன்ஃபர் தான் பண்ண முடியும். ஒரு எனர்ஜி பிகைண்ட் இருக்கு, ஒரு பொட்டன்ட் இருக்கு, ஆத்மன் இருக்குன்ற இன்ஃபர் தான் பண்ண முடியும். நீ எக்காரணத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாதுன்னு அவங்க கிளியரா சொல்றாங்க. ஸோ அதுதான் சயின்ஸும் சொல்லுது. ஸோ இன்ஃபரன்ட் வந்து நீங்க அறிவுபூர்வமா அது இப்படி இருக்கும், இது பிகைண்ட் அது இருக்கும், நீங்க இன்ஃபர் தான் பண்ண முடியும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் நம்ம இன்ஃபரன்ஸ்னு சொல்றோம். ஆனா மைண்ட் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தோணும். ஏன்னா அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் பாடி வந்து நம்ம டச் பண்ணி பார்க்க சொல்லும். அடுத்தது எமோஷனல் லிம்பிக் பிரெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும், எமோஷனல் ரியாக்ஷன்ஸா பார்க்கும். மேல இருக்கிறதா இன்டெலெக்ட் லேயர். ஸோ அதுதான் வந்து இன்ஃபர் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து மேமல் பிரெயினோட ஆப்ரேட் பண்றோம். ஏன்னா மேமல் பிரெயின் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது ஃபுட் இருந்தாலும் கடிச்சு பார்க்கும், சாப்பிடும், டேஸ்ட் இப்படி இருக்கு, ஹோல்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம அதே பிரெயினோட போய் நம்ம ஆத்மனையும் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றோம், கடவுளையும் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றோம். குட்டி குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பல்லாம் அப்பதான் முளைக்கும். அப்போ வந்து அது வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே அது வந்து எடுத்து வாயில போடும். வாயில போட்டு அது டேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும், கடிக்க ட்ரை பண்ணும், ஷேப் பார்க்க ட்ரை பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மவுத் தான் நம்ம நியூரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு. ஏன்னா அது வந்து பால் குடிக்கணும், ஃபர்ஸ்ட் பிறந்த நாள்ல இருந்து பால் குடிக்கணும், சாப்பாடு உள்ள போகணும். ஸோ சாப்பாடு வந்த அப்புறம் தான் வாயெல்லாம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது தப்பாயிடுது. ஸோ அப்போ ஒரு மாசம் எங்க சாப்பாடு கிடைக்கும். ஸோ ஃப்ரம் தி வெரி ஃபர்ஸ்ட் டேலே உங்களுக்கு மவுத் ஒண்டி தான் ஆக்டிவா இருக்கும். ஸோ மவுத் ஒண்டி தான் உங்களுக்கு அந்த மில்க் சப்ளிங்க்கு ஈஸியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு நியூரான்ஸ்லாம் மவுத்ல அந்த மசில்ஸ்லாம் ஆக்டிவா இருக்கும். மற்ற எந்த மசில்ஸுமே ஆக்டிவா இருக்காது. ஸோ உங்க வாய் தான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவா இருக்கும். ஸோ அதனால அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணும், எடுத்து வாயில போட்டு ஓகே இது ஸ்கொயர் மாதிரி இருக்கு, இது பால் மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் புளிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த மவுத்திங் பண்ணி தான் அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், மைண்ட்லயும் ஆத்மனையும் அதே மாதிரி வாயில போட்டு மைண்டுக்குள்ள வச்சு ட்ரை பண்றோம். ஓகே நான் எமோஷனலா புரிஞ்சுக்கிறோம், இது வந்து அப்பா மாதிரி, இது அம்மா மாதிரி, இது கொஞ்சம் அன்பு மாதிரின்னு சொல்லி ஆத்மனையும் வாய்க்குள்ள போட்டு நம்ம அந்த மாதிரி இது கார்னர்ல இடிக்குது, இது ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அது வந்து ஒரு குழந்தைத்தனமான ஆக்ட். ஒரு குழந்தை வந்து எப்படி எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நீங்க வந்து வாயிலே போட்டு புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்ஃபரன்ஸ் போகணும். இவ்வளவு பெரிய கட்டில் இருக்கு, இதை வந்து நான் வாயில போட்டு புரிஞ்சுப்பேன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஸோ அதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்க அதை தாண்டி போகணும். அஃப்கோர்ஸ் இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதை வச்சே நீங்க அது ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே நீங்க இன்ஃபரன்ஸ்க்கு போகணும், இன்டெலெக்சுவல் பிளேனுக்கு போகணும். இல்லைன்னா எமோஷனல் பிளேன்லேயே போயிட்டு ஆத்மனை கட்டி பிடிப்பேன், ஆத்மனை ஆயிடுவேன், ஆத்மனை விரிஞ்சு பறஞ்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், உலகமே எனக்குள்ள போயிடும் அப்படின்ற மாதிரி அபத்தமா பேச ஆரம்பிச்சு. இப்போ குழந்தை வந்து எல்லாத்தையுமே வாயில போட்டு தான் புரிஞ்சு பேசணுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? நான் ஃப்ளைட்டை கூட நான் வாயில போட்டு தான் புரிஞ்சுப்பேன்னா ஃப்ளைட் அப்படிலாம் புரிஞ்சிக்க முடியாது. ஃப்ளைட்டை வந்து நீ இப்போ போய் ஃப்ளைட்ல பறந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நீ வந்து ஃப்ளைட்டை பிடிக்குமே தவிர எல்லாத்தையும் வாயில போட்டு தான் புரிஞ்சுப்பேன்னா அடம்பிடிச்சதுன்னா அது குழந்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ இன்னும் குழந்தை வளரலன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இன்ஃபரன்ஸ்க்கு ஜம்ப் ஆகலைன்னா நம்ம குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி சொன்னவங்க யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்படல. வீடியோ முடிஞ்சா ஆன் பண்றீங்களா? ஷூருங்கய்யா. இல்ல இப்போ இந்த மாதிரி சொன்னவங்க யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்படல.
ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி சொல்றதே பெரிய விஷயம். இதை நிரூபிக்கணுமான்னு கூட அந்த மக்களுக்கு இருக்கும். ஏன்னா பெரிய படிப்பறிவு இருக்காது, எல்லாமே குடியானவர்களா இருப்பாங்க, விவசாயத்தை நம்பி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்றவங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாருமே எல்லாத்தையுமே துருவி துருவி ஆராயக்கூடிய நபர்களா மாறிட்டோம் நம்ம. யாரு எது சொன்னாலும் நம்ப மாட்டோம், ப்ரூஃப் கேட்போம். அந்த காலத்துல ப்ரூஃபே கிடையாது, பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில என்ன வேணாலும் சொல்ல முடியும், தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எதை வேணாலும் சொல்லிட முடியும். ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. ஆனா என்ன, பகவத்தையா சொன்னது எல்லாமே இன்னைக்கு நிரூபிக்க முடியுது, நமக்கு நாமே கேள்வி கேட்டு நிரூபிக்க முடியுது. நம்ம எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா முடியாது. இந்த நிமிஷம் தான் இந்த எண்ணம் வரணுமான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த அந்த நொடியில அந்த எண்ணங்கள் வரமாட்டேங்குது. அதுதான் இப்போ பகவத் ஐயாவுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசமா நான் கருதுறேங்கய்யா. சரி. ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க, பட் அதையே நம்ம தொக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, அந்த அனுபவங்கள்னால ரொம்ப இன்பமா இருந்ததுன்னு வேற சொல்லிட்டாங்க, பிரச்சனைகளே இருக்காதுன்ட்டாங்க. ஸோ இன்னைக்கு அஹ், அந்த அனுபவத்துக்குள்ள நம்மளும் போக முடியும். ஒரு போதையை போட்டுட்டோம்னா நம்மளும் அந்த இன்பத்துக்குள்ள போயிட முடியும். ஆனா நம்ம மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கறது யாருன்ற கொஸ்டின் அங்க ரைஸ் ஆயிடுது இப்போ. அவங்களும் அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. ஒரு மதுவை குடிச்சிட்டு ஒரு கஞ்சாவை அடிச்சுட்டு என்ன நிலைமையில இருக்க முடியுமோ அதுதான் அந்த இன்பம். ஐயாவே சொல்றாரு, ஒரு ஃபுல் அடிச்ச நிலைமை தான் அந்த இன்பம்ன்றாரு. ஆனா வீட்டையும் பார்க்கணும் இல்லைங்கய்யா. ஆமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அந்த ம். காலத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்கள நம்ம டீமிங் பண்ணல. எப்போ ஓகே. அதை கொஞ்சம் அழிச்சு சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, இப்போ இப்பயும் உலகம் தட்டன்னு சொல்லும் போது தான் உண்மைதான், உண்மைதாங்கய்யா. நம்ம கிரகம் பெல் கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சவுண்டை கடத்த முடியும், சவுண்டு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அது அனலாக் வேவ்ஸா பண்ண முடியும், அது வயர் மூலமா பண்ணலான்னு ஏதோ ஒரு அப்டிராக்டா யோசிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் யோசித்து லேண்ட்லைன் மாதிரி ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அது பியூட்டிஃபுல்லா வருது அது. ஸோ கிரகாம்பெல் பயங்கர அவருக்கு இருந்த நாலேஜை வச்சு அவர் நம்ம பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம ஸ்மார்ட் போன் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம கிரகாம்பெல் தான் நம்ம பாராட்டுறோம். ஸ்மார்ட் போன் யாரும் கூட நம்ம பெருசா யோசிக்கல. யோசிக்கல. இப்போ எங்க பிரச்சனை வருதுன்னா, இப்போ யாராவது அந்த லேண்ட்லைன் தான் பெருசு அப்படின்னு சொல்லி லேண்ட்லைன் வச்சுருந்து வயரை பிடிச்சி சுத்திட்டு இங்க நம்ம காலெல்லாம் சுத்திக்கிட்டு அவங்க காலை கீழே விழுந்துக்கிட்டு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அப்போதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. கிரகம் பண்ணது சூப்பரான விஷயம்ப்பா. ஆனா அதையும் தாண்டி நம்ம இப்போ வயர் டு வயர் எண்ட் டு எண்ட் பண்ண வேண்டியது இல்லை. சேட்டலைட் வயர் எல்லாமே நம்ம பண்ணணும். இல்லை நீ வயரை காமி, அவர் கிரகாம்பல் வயர் பண்ணாரு, அப்போ நீ இன்னும் பெரிய வயரை காமி, அப்போதான் நீ கிரகாம்பல் நான் ஒத்துப்பேன் அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, அது அந்த வயருக்கே தேவையில்லாத நம்ம சேட்டலைட்டை மேல விட்டுட்டோம், நம்ம சேட்டலைட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல இல்ல நீ கிரகாம்பலோட பெரிய வயரா காமி, அப்போதான் நான் அவனை ஒத்துப்பேன் போது அப்போதான் நம்ம வயர் தேவையில்லை, சேட்டலைட் பத்தி கிரகாம்பலுக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நம்ம ரெஸ்பெக்ட் கிரகாம்பெல், ரமணா பண்றோம், நிசர்கதாவை ரெஸ்பெக்ட் பண்றோம், ஓஷோவை ரெஸ்பெக்ட் பண்றோம். ஸோ எல்லா பீப்புளுமே ராமகிருஷ்ணாவும் ரெஸ்பெக்ட் பண்றோம். பட் இப்போ இதுதான் ஸ்மார்ட் போன் அவங்க அடம் பிடிக்கும் போது நம்ம சொல்ல வேண்டியது இதுதான் ஹையஸ்ட், இதுக்கு மேல டெவலப்மெண்ட் ஆகல அப்படின்னு அவங்க அடம் பிடிக்கும் போது நம்ம அவங்கள கொஞ்சம் அவங்களுடைய அவங்களுடைய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, இப்போ லேட்டஸ்டா எங்க வந்துடுச்சு, இது ஏன் வேலை ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. கண்டிப்பாங்கய்யா, உண்மைதான். அந்த ராமகிருஷ்ணர் அனுபவம் கூட ரொம்ப சிறப்பானதுங்கய்யா. அவரு அடைந்த அனுபவங்களை 150 பக்கங்கள் போட்டாங்க. ஞானம் அடைந்ததை ஒரே பக்கத்துல முடிச்சிட்டாங்க. இங்க நார்த் இந்தியால கூட அந்த பூனே பக்கத்துல இங்க ஒரு போபால் பக்கத்துல ஒரு டெம்பிள் இருக்கும். அங்கேயும் அந்த நாராயண சுவாமி டெம்பிள் நினைக்கிறேன், அந்த கோல்டன் டெம்பிள் தான். அதுலயும் அப்படிதான் போயிருந்தோம். அப்போ போயிருந்தப்போ உள்ள அந்த டிவி வச்சு அவர் லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அதுல காமிச்சப்போ அவர் எப்படி வந்தாரு, எப்படி வீட்டை விட்டு போனாரு, காட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு ஜபம் பண்ணாரு, எவ்வளவு தபஸ் பண்ணாரு, அதெல்லாம் ஒரு 1 hour வீடியோ.
50 மினிட்ஸ் வந்து அதை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 51வது நிமிஷத்துல வந்து அவர் ஏதோ ஞானம் அடைஞ்சாரு. அப்புறம் மக்களுக்கு ஏதோ உபதேசம் பண்ணாரு, முடிச்சிட்டாங்க அப்படியே. அதுதான் முக்கியம். ஆனா நம்ம ஏன் அப்படி பண்ணிருக்காங்க அப்புறம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அந்த டிஃபிகல்ட்டி தான் வர்ஷிப் பண்ணுது. அவர் காட்டுக்கு போனாரு, ஒரு வேளை தான் சாப்பிட்டாரு, 3 மாசம் இருந்தாரு, தனியா காட்டுல இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம மைண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதனால அதை வந்து 15 மினிட்ஸ் ஆகிட்டு அவர் என்லைட் ஆனது அப்படியே போட்டு டக்குன்னு முடிச்சுட்டாங்க. அப்பதான் எனக்கு புரியுது. ஓகே, நான் கூட நிறைய பேர் வந்து நீங்க முன்னாடி பண்ணீங்க, அப்ப என்ன பண்ணீங்க, ராமகிருஷ்ண மட் எப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு கேட்கும் போது சோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பீப்புளுக்கு. சோ எக்ஸ்பிளைன் பண்ண அது ஒரு கான்செப்ட் மாதிரி ஆயிடுது. அது வந்து நல்லா இல்லை. அந்த ஜேர்னி தான் இன்ட்ரெஸ்டா வருது. அது சோ அது ஓகே தான் கிடையாது. பட் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் அவங்க என்லைட் ஆன அப்புறம் என்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பிரம்மச்சரி எல்லாம் வேணாம்னு சொல்றாரு, காட்டுக்குள்ள தபஸ் எல்லாம் சொல்றாரு. அது வார்த்தையே வரல. அவர் பாதையை மட்டும்தான் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற ராமகிருஷ்ணருடைய ஃபுல் டீட்டெயில் அப்படிதான் இருக்கும். அவரு ராமரை பார்த்தாரு, அதுக்காக தபஸ் பண்ணாரு, அனுமான நினைச்சு மனோலயம் பண்ணி நிஜமாவே கொஞ்சம் பெருசா வால் வந்துடும். அதே மாதிரி பத்தி அந்த தேவியை பத்தி மெடிடேட் பண்ணும் போது லைக் 3 இயர்ஸே ஃபார்ம் ஆயிடும், பிளட்டே வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பாசிபிள் தான். பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு பின்னாடி. சோ ஆனா அதை மைண்ட் எடுத்துக்காது. சோ இதுதான் மைண்ட் எடுத்துக்கும். அந்த காளின்ற வேர்டை கேட்கும் போது அவரு தியானத்துக்கு போய் சமாதிக்கு போயிடுவாரு. அதுவே அவருடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருந்தது. ஆனா நம்ம அதை வந்து நினைக்கிறதே இல்லை. அந்த அவரு சமாதிக்கு போறதுதான் பெரிய விஷயமா நம்ம நினைச்சிட்டோம். நம்மளுக்கு நம்ம மைண்ட் இனிஷியலா அப்படி இருக்கு, தப்பும் கிடையாது. நம்ம உள்ள போகும்போது அப்படிதான் எல்கேஜி பாட்டுல கொஞ்சம் கலர்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ எல்கேஜி டீச்சர்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா இருப்பாங்க. நல்லா அந்த லேட் டீச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் போட்டுப்பாங்க, தலையை ஆட்டி சொல்லுவாங்க 3 in the hand 5 in the அப்படி பேசதான் கரெக்டா இருக்கும். 3+5 வந்து அப்படியே சாதாரணமா ஐன்ஸ்டைன் கூப்பிட்டா 3+5னா 18 ஏஜுக்கு போயிட்டே இருப்பாரு. ஸோ இவங்கதான் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா தலையை ஆட்டி கையில வச்சு சொல்லும் போதுதான் அந்த குழந்தைங்களுக்கு புரியும். நம்மளும் குழந்தையதான் இருந்தோம், அப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா ஸ்கூல் சிலபஸே தான் பிஹெச்டிலும் இருக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். சொல்றோம் இல்ல இது ஸ்கூல் சிலபஸ், இது பிஹெச்டி சிலபஸ். நாங்களும் ஸ்கூல் போய் தான் வந்திருக்கிறோம். ஸோ அதனால ஸ்கூல் சிலபஸ் கண்டிப்பா வேணும். ஆனா பிஹெச்டி சிலபஸும் ஸ்கூல் சிலபஸும் ஒன்னா இருக்கணும்னு அடம் பிடிக்கும் போது தான் பிரச்சனை வருது. ஸ்பிரிச்சுவாலிட்டி கிளியரா இல்ல. பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து டிகிரி தான் முடிச்சேன், டிகிரி முடிச்சிருக்கிறேன். நீ வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கா, நீ பிஜி முடிச்சிருக்கிற, நீ பிஹெச்டி முடிச்சிருக்க, கிளியரா இருக்கு. யாராவது எங்க இருக்காங்க கிளியரா இருக்கு. இதுல வந்து அந்த கிளாரிட்டி இல்ல. சோ அதனால நம்ம இவங்க எல்லாம் எல்கேஜி சிலபஸ், இவங்க எல்லாம் பிஹெச்டி சிலபஸ் நம்ம பிரிக்க வேண்டியதா இருக்கு. அருமைங்க, தேங்க்யூ. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். அன்சியா, பெங்களூர்ல இருந்து. வணக்கம்மா. முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். ஷாம், நீங்க ஆன்சர் யூஸ் பண்ணிருக்கீங்க, அடுத்தது பேசலாம் நீங்க. ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் பத்தி பேசல. தண்ணியில நடக்கிறது நான் படிச்சதுதாங்க. தண்ணியில நடக்கிறது ஒரு பெரிய சாகசமா வந்து சொல்லுவாங்க. இந்த சாமியார் வந்து இப்படி எல்லாம் நடந்தாரு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கல. தண்ணியில நடக்கிறது ஒரு பயிற்சினால வரும். நான் வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்யறதுதான் வந்து பெருசா வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்ஸ் படிச்சேன். சோ எது பெருசுங்கல அது திறமை சார்ந்து போற மாதிரியும், இதுதான் வந்து அடுத்தவங்களுக்கு நன்மை பண்றதுதான் வந்து கரெக்ட்ங்கிற ஒரு பாலிசி வந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தது. அது அது கேக்குதாங்க பண்ணோம். இன்னொன்னு இன்னொன்னு வந்து இந்த சால்ட் வாட்டர் திருப்பி ராமேஸ்வரம் போகல அந்த மிதக்கிற தன்மையில வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம எங்க இருக்கோம் என்னங்கிற கற்பனை வந்து நம்ம அப்படியே தாய் வயிற்றுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அதெல்லாம் வர்றதும் வந்து ஒரு நிலை தானா, அதுவும் வந்து நம்மளோட இமேஜினேஷன் தானா, லிமிட்லெஸ் மாதிரி தோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த தண்ணியில மிதக்கிற அந்த பழக்கமே எனக்கு இல்ல. பட் ஆனா அந்த தண்ணிக்குள்ளன்னு போயிட்டா எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாவே அது வருது. சோ அது வந்து எந்த மாதிரி உணர்தல் அப்படிங்கறத கேட்டு.
ஆமாம் இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் இருக்கலாம். அது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஜெனட்டிக்கலாகவும் இருக்கலாம். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் டைம் நிறைய அந்த தூங்கும் போது எனக்கு கனவு வரும். கனவுல எப்படி வரும்னா, மரத்து மேலே தூங்கிட்டு இருப்பேன், மரத்து மேலே இருந்து அப்படியே கீழே விழுந்துருவேன். அப்படியே பாதி வெயில அப்படி கீழே தரைக்கிட்ட வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு முடிச்சுப்பேன். எனக்கு ஆச்சரியம், இப்போ யோசிச்சு பார்க்கும் ஆச்சரியமா இருக்கும் அது. மேபி அதான் நம்ம குரங்கா இருக்கும்போது மரத்தில் நிறைய தூங்கி தான் 30-40 வருஷமா நம்ம அப்படிதான் பழகு. ஸோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் ஆகுன்னு தெரியல. ஸோ அது மற்ற மேலே தூங்குறதா நம்மளுடைய பழக்கம். 40 வருஷமா அப்படிதான் தூங்கியிருக்கோம். ஸோ அப்போ நேச்சுரலாக ஒரு 4-5 பட்டே கீழே விழுந்திருப்போம். அப்போ விழும்போது நமக்கு விழும்போது இன்னொரு பெக்குலர் என்ன தாட் வரும்னா, ஐயோ மறுபடியும் விழுந்துட்டுமோன்னு தோணும். ஸோ நான் படுத்துட்டு இருக்கேன், கனவுல ஒரு ஒரு என்னை பத்தி ஒரு இமேஜ் வருது. அந்த இமேஜ் மரத்து மேல இருந்து கீழே விழுது. அந்த இமேஜ் யோசிக்குது நான் மறுபடியும் விழுந்துட்டேன் போது, அப்போ பல வாட்டி விழுந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால அப்போ அந்த மறுபடியும் விழுந்துருக்குன்னு அந்த கனவுல வர ஒரு இமேஜுக்கு ஒரு தாட் வருது. ஸோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்க உள்ள உள்ள ஏகப்பட்டதுக்கு நம்மளுக்கு, நம்ம ஹியூமன் சொன்னாலுமே நம்ம ரெப்டிலியன் பிரெயினும் இருக்கு, மேமல் பிரெயினும் இருக்கு, திங்கிங் பிரெயினும் இருக்கு. சப்போஸ் நாளைக்கே உலகம் வந்து ஏதோ ஃப்ளட் வந்துடுச்சு, இல்லை கொரோனா அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஹியூமன் டேஸ்லாம் அழிஞ்சிடுச்சு, இல்லை உலகத்து மேலே ஏதோ ஆசிட் மாதிரி ரெயின் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நம்ம அப்படியே ஒரு சின்ன குரூப் தான் இருந்தோம்னா, மலைக்கு அடியில் மாட்டிக்கணும்னா, நம்ம நிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே தவழ்ந்து போக ஆரம்பிப்போம். அப்புறம் ரெப்டிலியன் பிரெயின் மாதிரி அந்த பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போகக்கூட சில குரூப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம அங்கிருந்து ஃபார்ம் பண்ணிடுவோம். ஹியூமன் மாதிரி இல்லைன்னா நம்ம பழைய வருஷன் எடுத்துப்போம். ஹியூமன் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன் கரெக்ட், இதே கண்டிஷன் டிஃபால்ட் ஆச்சுன்னா மேமல் ஆகிடும், இன்னும் ஒஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரெப்டிலியன் ஆகிடும். நம்மளே வந்து ஒரு அப்படியே தவழ்ந்து போற மாதிரி, ஊர்ந்து போற மாதிரி, கேவ்ஸ்ல அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போற மாதிரி, அந்த மாதிரிலாம் நம்ம அப்படியே அடாப்ட் ஆகிடும். ஸோ அதனால அந்த எல்லா பிரெயினுமே நமக்கு இருக்கு. நம்ம ஹியூமன் சொன்னாலுமே நம்மளுக்குள்ள அந்த ரெப்டிலியன் பிரெயினும் இருக்கு, லிம்பிக் பிரெயினும் இருக்கு, நம்ம ஹியூமன் பிரெயினும் இருக்கு. ஸோ அதெல்லாம் கீழே இருக்கு. இதெல்லாம் அது ப்ராக்டிஸே இல்ல. பட் ஆனா எனக்கு அந்த தண்ணியில இருக்கையில அந்த மிதக்கிற ஒரு ப்ராக்டிஸ் தானா வந்ததுனால அந்த ஒரு மைண்ட்ல அந்த டைம் வந்து ஃபுல்லா எனக்கு அந்த மாதிரி ஒரு திங்கிங் வருது. அதனால நல்லது. தேங்க்ஸ்மா ஷேர் பண்றதுக்கு. சொல்லுங்க ஷாம், ஆன்சர் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஐயா வணக்கம்யா. நான் வந்து பகவத் மிஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து வேதாந்தா பகவத்கீதை ரிலேட்டடாக ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன்யா. ஆனால் அது படிச்சுட்டு இருந்ததை வந்து என்னால் வந்து விட முடியல, இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன், வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். ரீசெண்டாக நான் பார்த்தது வந்து வேதாந்தா ரிலேட்டட் தான். ஸோ நீங்கள் இந்த டாபிக் கொண்டு வந்தோன்னா எனக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போது நம்ம வந்து வேதாந்தாவில் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் தான் நம்ம பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வேதாந்தாவுக்கும் நமக்கும் இருக்கிற அதாவது ஒரே மாதிரியான விஷயங்கள், அதில் கொஞ்சம் மாறுபடுற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாமே. அதில் வந்து எனக்கு இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் வேதாந்தம் நீங்கள் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதாவது அதில் இருக்கிற உபனிஷத்ஸோ அல்லது எதை வந்து அவங்க பேச வச்சுருக்காங்க, அத்வைத வேதாந்தாவில் வந்து எதை வந்து முக்கியமாக, அதாவது ஒரு தத்துவமசி மாதிரியோ அல்லது ஒரு மகா வாக்கியாஸ் தான் அவங்க பேச வச்சுருக்காங்க. அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ வந்து நம்ம பகவத் மிஷனில் இருக்கிற பிரின்சிப்பிளை அவங்க வேறு மாதிரி சொல்லியிருக்காங்கய்யா. இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம், கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த கவலை வர்றப்போ அந்த 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 பெயின் வர்றப்போ என்ன ஸ்டேட் அது வந்து நம்ம ஒரு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, காஷியஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அதிலிருந்து அதை ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். துக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, எல்லாமே ஒரே நிலை தான், அதுதான் ஏன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பகவத் மிஷனில் வந்து இந்த மாதிரி நம்ம போகிறப்போ நமக்கு வந்து ரிலிஜியனுங்கிறதே விட்டு போயிருதியா. ஆனால் அத்வைத வேதாந்தாவில் வந்து ரிலிஜியனை வந்து அதாவது இதை நீ தெரிஞ்ச பிறகும் உனக்கு வந்து ரிலிஜியன் வந்து பெருசாக தெரியும், அதை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது.
ஐயா வந்து ஒரு புக் எழுதியிருப்பார்ல வேதாந்தாவை பற்றி. அதில் அப்படிதான் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து வேதாந்தா என்ன சொல்லுது அப்படின்றது வேதாந்தா டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்போ 2வது சாப்டர் வந்து அவரு எப்படி வேதாந்தாவை பார்க்குறாரு அப்படின்றது வந்து செகண்ட் சாப்டர் எழுதியிருப்பாரு. 3வது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்பேரிசன். ஸோ வேதாந்தாவுக்கும் அவருடைய ஃபிலாசபிக்கும் எங்கே ஒத்து போகுது எங்கே ஒத்து போகல அப்படின்றது 3rd செக்மெண்ட்டாக போட்டிருப்பாரு. ஸோ அதை வேணா நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நீங்கள் ஏதாவது நம்ம வேதாந்தா பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லுது வேதாந்தா அப்படின்றத வந்து நீங்கள் சம்மரைஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது நான் ஆட் பண்ண முடிஞ்சு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓகே. நம்ம எவ்ரி வீக் வெனஸ்டே அண்ட் சண்டே சந்திக்கிறோம். ஸோ எவ்ரி மினிட் 15 மினிட்ஸ் நம்ம வேதாந்தா பற்றியோட பேசலாம். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் என்ன சொல்லுது, அது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். எங்கேயாவது நான் ஆட் பண்ணணும்னா நான் ஆட் பண்ணுறேன். அதில் ஓகே. ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம் டோட்டலாக. தேங்க்யூ. வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இப்போ பேசின டாபிக்ல டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஜெனரிக்கா டவுட்ஸ் இருந்தாலும் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. முடிஞ்சா கூட ஆன் பண்ணுங்க. சரிங்க சார். சார் இப்போ எனக்கு ஆக்சுவலி 2022ல ஐயாவோடது அம்பத்தூர்ல அட்டன் பண்ணியிருந்தேங்க சார், பகவத் ஐயாவது ஞான முகாம. அதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, லிபரேஷன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மனம் தானா இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னி வரைக்கும் எனக்கு அது புரியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடியே எல்லாருக்கும் மனம் தானா தானே இயங்கிட்டு இருக்குது. என்ன லிபரேஷன் அடைஞ்ச பிறகு தானா இயங்குது சொல்றாங்களே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா டவுட்டுங்க ஐயா. நீங்க முகாமுக்கு முன்னாடி நீங்க மனசோட போராடிட்டு இருந்தீங்களா? எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இல்ல எதுவும் டிஃபரன்ஸ் எதுவும் ஃபீல் ஆகுலையா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இது ஆக்சுவலி வந்து பக்தியில எப்பவும் போலதான் இருந்தேன். பக்தி எந்த கஷ்டத்துக்காகவும் வரலைங்க. இந்த பக்தி சம்பந்தமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஞான முகாம்லாம் வரும்போது ஞானத்தை தேடி போறதுதான். பக்திக்கு அடுத்து விசாரத்துல சரி நம்ம இல்ல ரமண மகரிஷி எல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அது என்ன எண்டு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தது. சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மனசளவுலன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, ஏதோ இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ அப்போ அவ்வளோதான் மேட்டர். ஸோ மற்றவங்க எப்படி இருந்தால் என்ன இருக்கு? மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், லிபரேஷன்ல இருக்கிறோம், லிபரேஷன் இல்லை, லிபரேஷன் ஒன்று இருக்கு அப்படின்னு ரவுன் அவங்க சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லை. அதான் அந்த எண்டு தேடுதலுடைய எண்டு எப்படி இவ்வளவுதானா, அப்படி எப்ப இது ஒண்ணு இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதான் எது நீங்க எது அந்த உங்களுக்கு எது அதாவது அந்த இருக்கும்? தேடுதல் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்தியினுடைய தேடுதல் ஃபைனல் வந்து இப்போ இவர் சொல்ற மாதிரி மனதினுடைய இது லிபரேஷனா இருக்குமோ, இதுதான் ஒரு சமயம் நம்ம அதை இது பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒண்ணு வருது. நம்ம தேடுறோம் இல்லைங்களா, பக்தி தானா ஃபைனல் இல்ல விசாரமா அப்படின்னு நம்ம தேடும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தேடுதல் என்னதான் இருக்கு ஃபைனலான்னு கேட்போம் இல்லைங்களா. அது நார்மலா பிரச்சனையே இல்லைன்னா கூட வரும் இல்லைங்களா அந்த பிரச்சனை. என்ன தேடுறீங்க நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். அது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எண்ணத்துக்கு பிறந்தோம் வளர்ந்தோம்லாம் ஒரு கொஸ்டின் வரும். அப்புறமா நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். கடைசியா என்னதான் இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் வந்துடும் இல்லைங்களா. என்னதான் இதுன்னா என்னதான் இதுன்னா என்னதான் நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு வந்து டெத்து மட்டும்தானா இல்ல அதுக்கப்புறமா ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு தேடுதல் வருது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இன்டெலெக்சுவலா இது ஏன் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, உலகம் ஏன் இருக்கு, ஏன் பிறந்தோம், ஏன் அடுத்த டெத்துக்கு ஜென்மம், அப்புறம் என்ன இருக்குமா இல்ல இவ்வளவுதானா, இதுக்கப்புறம் என்ன ஆகும், இருப்போமா இருக்க மாட்டோமா. ஓகே, அதுக்கும் லிபரேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இன்டெலெக்சுவல் என்கொயரி இருந்ததுன்னா நீங்க அதை பத்தி படிக்கலாம். ஐயா ஆகாமிய கர்மா புக் இருக்கு. ஸோ அதுல வந்து மறுஜென்மத்தை பத்தி சொல்றாரு, ஏன் பிறந்தோம், உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா வேதாந்தா படிங்க. அதுல வந்து கிளியரா கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரக்சர், சோர்ஸ் எது, எப்படி ஜீவாத்மா வருது, ஜீவாத்மா எப்படி கனெக்ட் ஆயிருக்கு. அது படிச்சுட்டேங்க சார். வேதாந்தமும் படிச்சுட்டு அதுல தத்துவமசி அந்த உணர்வு பொருள் தான் எல்லா இடத்துலயும் விரிஞ்சிருக்கு, உணர்வாதான் நம்ம இருக்கோம், அந்த உணர்வுல இருந்து தான் எல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்கிறது படிச்சோம். சோ அதுதான் சப்ஜெக்ட், மீதி எல்லாமே ஆப்ஜெக்ட்.
இன்க்ளூடிங் நாம கூட அப்படிங்கிற மாதிரி அதுவும் படிச்சிருக்கேங்க சார். அவ்வளவுதான். உங்களுக்கு 2 விதமான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஒன்னு ட்ரெடிஷனல் எக்ஸ்பிளனேஷன் உலகத்தை பத்தி, அதுதான் வேதாந்தத்துல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு சயின்ஸ் தான் வேணும்னா நீங்க எவல்யூஷனரி சயின்ஸ், எப்படி டிஎன்ஏல இருந்து சிங்கிள் ஆர்கனிசம் மல்டி ஆர்கனிசம் ஆச்சு, அப்புறம் எப்படி ரெப்டிலியன் பிரெயின் வந்துச்சு, அதுக்கு அப்புறம் மேமல்ஸ் எப்படி வந்துச்சு, அப்புறம் ஹியூமன்ஸ் எப்படி வந்தாங்கன்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது உலகத்தை பத்தி. ஒன்னு ட்ரெடிஷனலா இருக்கிற சிஸ்டத்தை நீங்க எடுத்துக்கங்க, இல்லைன்னா சயின்ஸ் சொல்றது எடுத்துக்கங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை எடுத்துக்கலாம் நீங்க. அப்போதான் இன்டெலெக்சுவலா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்ட் அடங்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாதுங்க. ஏன் பிறக்கிறோம், ஏன் செத்தாங்க, இதெல்லாம் இந்த கேம்லாம் எதுக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸ்ல உங்க ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஏதோ அந்த மனம் அடங்கிடுச்சுன்னா அது போயிடும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? மனம் தான் அந்த கொஸ்டினை எழுப்பிக்கிட்டே இருக்குது. அந்த மனம் வந்து எங்க என்ன சார்? மனம் எப்போ அடங்குனா புரிஞ்சுக்கிட்டு தான் அடங்கும். அதுதான் உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு அந்த கேரக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புது இடத்துக்கு போச்சுன்னா, பழைய வீட்டுலேருந்து புது வீட்டுக்கு போச்சுன்னா, அந்த புது வீட்டில் செட்டில் ஆகாது. ஃபர்ஸ்ட் அது எல்லா ரூம்ல இருக்கிற கார்னரையும் போய் பார்க்கும், எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணும், கட்டிலுக்கு பின்னாடி போய் பார்க்கும், வீட்டு பின்னாடி போய் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்ம தங்கியிருக்க இடத்த சுற்றி என்னெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சேஃபான பிளேஸான பார்த்துட்டு அப்புறம் தான் அமைதியாக போய் படுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸோ நம்ம இங்கே திடீர்னு பார்த்தா இங்கே பிறந்துட்டோம், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், ஏன் இவங்களுக்கு பிறந்தோம், வேற யாருக்கா பிறந்துருக்கூடாதா, ஏன் இந்த 20th சென்ச்சுரி தான் பிறக்கணுமா, 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துருக்கூடாதா, ஸோ ஏன் இந்த கலரோட பிறந்தோம், ஏன் இந்த ஜெண்டர்ல பிறந்தோம் அப்படின்னு ஏகப்பட்ட, ஏன் நம்மளுக்கு பாரா டேலண்ட் இல்லை, ஸோ ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. செட் அப்புறம் நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிலாசபிக்கல் எக்ஸ்பிளேஷன் கிடைச்சாதான் உங்க மைண்ட் அடங்கும். ஸோ அந்த என்கொயரியை கோத்ரூ பண்ணுங்க, படிங்க, நிறைய பேர் வேதாந்தா பிடிச்சா அந்த அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் உங்க கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்தையும் ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்க. அது எனக்கு ட்ரெடிஷனல் மெத்தட்லாம் ஒத்து வராதுன்னா நீங்க அப்போ மாடர்ன் சயின்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கங்கய்யா. சார், இப்ப வள்ளலார் வந்து 19 வயசுலயே நான் திரும்பவும் இறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இறந்தா தானே திரும்ப விட்டு விட்டு கேக்குறீங்க, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களே. அதான் சார், 19 வயசுலயே அவர் வந்து நான் இறக்க மாட்டேன் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 வயசுல சொல்லிட்டு அதே மாதிரியே அவரு சாதிச்சாரு. யாருங்க? வள்ளலார். ஓகே, சொல்லுங்க. அவர் வந்து அண்டமே பிண்டம், அண்டத்துக்கு அழிவு இல்லை, அதே மாதிரியே நாமளும் பிண்டத்துக்கும் அழிவு கிடையாது, அதை வந்து எல்லாருனாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா அவர் அந்த மாதிரி சாதிச்சாரு. அவரு சொல்றதும் எல்லா விதத்துலயுமே கரெக்டா இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க அந்த பொசிஷன் அடைய முடியல? தெரியலங்க, நான் அவரை பத்தி நிறைய படிச்சது இல்லை. நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா சொல்லலாம். நீங்க என்ன அவருடைய டீச்சிங்ஸ்ல நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அடையறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லைங்க. அதான் அவரு வந்து இறப்புன்றது வந்து அது நாமளா பண்ணிக்கிறது தான். அதாவது அவரு கான்செப்ட் சாப்பிடுறது ஒரு நோய், சுவாசிக்கிறது முதல் கொண்டு எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டர்னலா பண்றதுதான் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணி அவர் வந்து அந்த 52 வயசுல அவர் வந்து சாகாம அவரு அந்த பஞ்சபோதமாவே பிரிஞ்சுட்டாரு. அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம்ன்றதுல அவர் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து தனித்தனியா எப்படி ஒண்ணு சேர்ந்ததோ அதே மாதிரியா தனித்தனியா பிரிச்சுட்டாரு. ஆனா இப்ப மாடர்ன் சயின்ஸ்ல என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா நம்மளாலையுமே இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வர முடியல. ஆனா அவர் சொல்றது கரெக்ட்னு தெரியுது, கான்செப்ட் புரியுது, ஆனால என்ன நம்மளால ஏன் பண்ண முடியல? இப்ப நீங்க சொல்றத வந்து சயின்ஸ் எப்படி பாக்குது, ட்ரெடிஷன் எப்படி பாக்குதுன்னு எடுத்துக்கலாம். சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செத்த அப்புறமா நம்ம அந்த 5 எலமெண்ட்ஸ் தான் பிரிஞ்சு போயிடும். வள்ளலாரும் இல்லை, எல்லாருமே அப்படிதான் பிரிஞ்சு போயிடும். ஸோ அதுல டவுட்ஸ் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க சாக மாட்டேன்னும் போது அது சூட்ச்ம சரீரத்தை மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐயா என்ன சொல்றாரு, சூட்ச்ம சரீரம் எப்படிதான் சாக போறதில்ல யாருக்குமே. தபஸ் பண்ணாலும் சரி, தபஸ் பண்ணாலும் சரி, சூட்ச்ம சரீரம் உயிரோட தான் இருக்கு. ஸோ அப்போ எல்லாருக்குமே அப்படிதான் இருக்க போகுது.
நீங்க எதுக்கு அது முயற்சி அவரா அது அவரா பிரிச்சுட்டாரு. இது வந்து இயற்கையா பிரிச்சிருது நம்மள. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஒரு என்ன அது பேர் என்ன, கப்பு டீ குடிக்கிறீங்க, அது நீங்க அங்க கீழே அது உடஞ்சி போக போகுது. உடஞ்சாவது கிளே ஆக போகுது. கிளே வந்து மக்க போகுது. மக்குனா அது வேற ஒரு இது ப்ராசஸ் போக போகுது. அது நீங்களா போட்டாலும் சரி, அது தானா வந்தாலும் சரி, அப்படிதான் ஆக போகுது அந்த ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு எதுல கன்ஃபியூஷன்? உங்களுக்கு ப்ராசஸ்ல கன்ஃபியூஷனா, இல்ல எப்படி நீ வாண்டடா கீழே போறதுல கன்ஃபியூஷனா? இல்ல நான் ஹலோ, ஏதோ ஆடியோ இன்டர்ஃபியர் ஆகுது. அனுஷா மேம், உங்களுக்கு இந்த கொஸ்டின் முடிஞ்ச அப்புறம் நீங்க சொல்லுங்க. மகாலட்சுமி மேம், உங்க இதை மியூட் பண்றேன் ஆடியோவை. சொல்லுங்க சார். அதாங்க அவரு வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இரவா வரம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு இல்லைங்களா? அத சொன்னதை அவர் சாதிச்சாரு. இல்ல, நம்ம இரவா வரம் பெற முடியும்னா, ஏற்கனவே இரவா வரம் இது இல்லைன்னா பரவாயில்ல. உங்களுக்கு ஏற்கனவே வீட்டுல பைக் இருக்குன்னா, பைக் வாங்கி கொடுக்குறேன்னா நம்ம வேணாம்னு சொல்லுவோம். ஏற்கனவே பைக் இருக்குன்னு இல்ல, சொன்ன ஏற்கனவே எல்லாருமே இரவா வரம் இருக்குல்ல. புரியல. இல்ல, இல்லாதவங்க தான் நீங்க கேட்பீங்க. சூட்சும சரீரம் தான் ஏற்கனவே போறது இல்லையே. ஓகே. அந்த கொஸ்டினே கொஸ்டின் தானே. சரி சரிங்க. இல்ல அந்த சூட்சும சரீரத்துக்கு வந்து இறப்பு இல்லைன்றது தெரிஞ்சதுனால நம்மளுக்கு ஓகே. பட் அந்த காலத்துல அப்படி இருக்காது இல்லைங்களா? அவரு இருக்கிறப்ப வச்சோன்னு பாருங்க. சரி, நீங்க வந்து ஒரு ட்ரெடிஷனல் சிஸ்டம் வந்து ஒரு கர்மா பத்தி ஒண்ணு சொல்லுது, அதை எடுத்துங்க. இல்லைன்னா எவல்யூஷனரி சயின்ஸ் ஒண்ணு சொல்லுது, இல்ல அதை எடுத்துக்கங்க. நீங்க ஏதோ ஒன்று புதுசா ஏதோ பில்ட் பண்ணீங்கன்னா அது தப்ப. நீங்க என்ன பேசுறீங்க, நான் என்ன பேசுறேன்? கர்மா தியரி படி பாத்தீங்கன்னா எல்லா சூட்சும சரீரமும் இறப்பு இல்லை, இந்த பாடி தான் போகுது, சூட்சும சரீரம் உயிரோட இருக்கு, அங்கேயே முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். சரிங்க. நீங்க மாஸ்டருக்கு வெயிட்டேஜ் கொடுத்து யோசிக்காதீங்க, நீங்க பிரின்சிபல்ஸ்ல யோசிங்க. ஸோ அப்பதான் கரெக்டா இருக்கும். மாஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது நீங்க எமோஷனல் அட்டாச் ஆயிடுவீங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க எமோஷனலா நீங்க அவரை தாக்குறாங்களா, இல்ல அவரு சொன்னதை இந்த வார்த்தை இப்படி தப்புன்னு சொன்னா அப்ப அவரே தப்புன்னு சொல்றாங்களா, அப்படி போக ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து லிம்பிக் பிரெயின்ல நம்ம ஆப்ரேட் ஆகும். நம்ம எல்லாருமே அப்பா அம்மா தான் பார்க்கணும். ஈவன் நம்ம காந்தி வந்து காந்தி தாத்தா தான் சொல்றோம், நேரு மாமான்னு சொல்றோம், கருணாநிதி ஜெயலலிதா அம்மான்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பொலிட்டீஷியனை வந்து ஒரு பிளம்பரா, ஒரு டெக்னீஷியனா, எலக்ட்ரீஷியனா பார்க்க தெரியாது. ஸோ அவங்களே பொலிட்டீஷியனே நம்ம அப்பா அம்மா மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸும் நம்ம அப்படிதான் அட்டாச் ஆகிடும். நீங்க அப்படி அட்டாச் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இடிக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மெயின் வந்து ட்ரூத் தான். நீங்க ட்ரூத்தோட அட்டாச் ஆகும். மாஸ்டர்ஸோட அட்டாச் ஆனீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க, அந்த வேர்ட்ஸ்ல மாட்டிப்பீங்க, மாஸ்டர்ஸோட மாட்டிப்பீங்க. கண்டிப்பாங்க. அவங்க சொல்றது வேணா என்னன்னா எது அது நம்மளுக்கு நீங்க சொல்ற மாதிரி பிராக்டிக்கலா உண்மையா இருக்கோ அதை எடுத்துக்கலாம், இல்லாத விட்டுறலாம். ஆமா, நீங்க வந்து இப்போ கர்மா தியரின்னு ஒண்ணு சொல்றாங்க, அதோட வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ தியரி ஃபார்ம் பண்ணி அதை சொல்லணும். இல்லைன்னா கர்மா தியரி எடுத்துக்கணும். சரிங்க. ஸோ இப்போ கிளியரா வேதாந்தான்னு ஒண்ணு வந்துடுச்சு. அதுல அத்வைதா வேதாந்தா, துவைத வேதாந்தா. ஸோ அது இவ்வளவுதான் மொத்தமே. ஸோ நீங்க இதுக்குள்ளதான் நீங்க இப்ப விளையாட முடியும். நீங்க வேற ஏதாவது ஒரு புதுசா கொண்டு வந்தீங்கன்னா ஏதோ இதுல ஃபிட் பண்ணணும், இல்லை இதுல ஃபிட் பண்ணணும். இல்லை நான் பக்தி மாறினா அப்போ துவைத வேதாந்தாக்கு வந்துரு, இல்லை நான் வந்து ஃபார்ம்லெஸ் தான் போவேன் அப்படின்னா நீங்க அத்வைத வேதாந்தாக்கு வந்துரு. அப்புறம் அந்த ரூல்ஸ் உங்களை பைண்ட் பண்ணும். இல்லைன்னா நீங்க பாட்டு ஏதோ ஒன்று பேசி நிற்பீங்க. அந்த மாசம் என்னுடைய தயானந்த சாமியோட குருஜி ஒருத்தருக்காரு, அவர் வந்து சேஷாதர சாமிகள், அவர் இப்படி சொன்னாரு, அப்ப அவருக்கே தெரியாது நீ சொல்றியா, அப்ப அவருக்கு அறிவு இல்லையா, அப்ப அவரு சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கா, நீ சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கியா, உனக்கு இங்கிலீஷே பேச தெரியல, இப்படிலாம் சண்டை வரும். அதனால நீங்க பீப்புளை விட்டுட்டு பிரின்சிபல்ஸோட நீங்க டீல் பண்ணு. நன்றிங்க. நன்றிங்க. அனுஷா மேம், நீங்க ஆன்சர் ரைஸ் பண்ணிருந்தீங்க, சொல்லுங்க. வணக்கம். இப்ப கேட்டாங்கல்ல, வள்ளலாரோட இது வந்து ஒரு ஜோதி வடிவா வந்து போனதா வரும். அதாவது பூத உடம்பு இல்லாம அப்படி போனதா. என்னோட இது ஒரு மைண்ட் செட் ட்ரெயினர்கிட்ட போனேன். அப்போ ஒரு லூசிங்கிற ஒரு படம் பார்க்க சொன்னாங்க.
ஸோ மைண்டோட டைமென்ஷன் அதில் வந்து அவங்களுக்கு மைண்டு ஒரு ஒரு லெவலாக போகல 100% ஆகல. ஒரு இன்ஜெக்ஷன் பண்றாங்க, அந்த மைண்டோட பவர் பூர்வ ஜென்மம்லாம் ஞாபகம் வருது. லாஸ்டா வந்து அவளுக்கு உடம்பே இல்லாம ஃபுல்லா போற மாதிரி இதே மாதிரி ஒரு ஃபிலிம் வந்தது, லூசி ஐ திங்க் ஸோ. ஸோ நம்மளோட எண்ணங்கள் வந்து பி லிமிட்லெஸ்ஸா அப்படி போயிட்டே இருக்கேல்ல, பிண்டமே அந்த அவங்க சொல்ற அந்த கருத்தும் உங்க மைண்ட் செட் ட்ரெயினர் சொல்லி அந்த படம் பார்த்தேன். ஸோ அதோட கருத்தும் எனக்கு சேமா லிங்க் ஆகுற மாதிரி தோணுச்சு. அது எந்த விதத்துல இல்லை, நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேல கருணை வடிவமா போகல நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கிறதா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்டா என்னன்னு தெரியல. அவர் அதிலே இருந்ததுனால வள்ளலார் வந்து உடம்பே இல்லாம வந்து ஜோதி வடிவுல போனதா வரும் அவங்களுக்கு. ஸோ இதுவும் அதுவும் எனக்கு லிங்க் ஆகி, ஸோ நம்மளோட மைண்டோட அதாவது பி லிமிட்லெஸ்ஸா இருக்கையில வந்து அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு என்னோட கற்பனை. அது என்னன்னு தெரியல. இது ரெண்டையும் எனக்கு கொஷின் வரும், இந்த சாருக்கு வந்த மாதிரி வரும், அவங்களுக்கு வந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ இது இருக்கலாம் அப்படின்னு நம்மளோட மைண்டோட லெவலை பொறுத்து அப்படிங்கிற மாதிரின்னு தோணுது. நம்ம எங்கேயும் போக முடியாது, நீங்க உங்க உடம்ப விட்டு தாண்டி போக முடியாது. நீங்க வந்து அமெரிக்கா போயிட்டு நினைச்சுக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல ஒரு பிரெயின்ல ஒரு நியூரான்ல ஒரு ஒரு ஃபயர் ஆயிருக்கும். அந்த தாட் தான் அதுதான் அது நியூயார்க்னு ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கும். நியூயார்க்ல எப்படி நீளமா ஒரு பில்டிங் இருக்கும், அங்க உங்க ஃப்ரெண்ட் எடுத்து காமிச்ச போட்டோ ஞாபகம், அது எல்லாமே உங்க பிரெயின்குள்ள நடக்கிறது தான். ஸோ எங்கேயெல்லாம் போக மாட்டீங்க. அது அந்த லெவல் ஆஃப் மைண்டோட இது வந்து அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்னும் தோணுச்சு சைக்காலஜிக்கலி. அப்படி இருக்குன்னு சொல்லும் போது நீங்க திருப்பி இந்த பிரின்சிபலுக்கு வந்துருங்க. எப்படி நீங்க டிராவல் பண்ண முடியும்ன்ற, அங்க போனீங்க எப்படி லெவல், நீங்க எங்கேயோ போகணும்னு சொல்றீங்கல்ல, எப்படி போக முடியும்ன்ற. இப்ப நான் இங்க உட்காந்து நான் வந்து இப்போ சென்னைக்கு போயிட்டு மும்பைக்கு போயிட்டு 3 நிமிஷத்துல நியூயார்க் போயிட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது அபத்தமா இருக்கும்ல. ஏன்னா பிசிக்கல் பாடி ரியாலிட்டி பத்தி உங்களுக்கு தெரியுது. ஒரு பிசிக்கல் இங்கிருந்து சென்னைக்கு போனோம்னா நீங்க பஸ்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, ஃபிளைட்ல போனாலும் சரி, இவ்வளவு டைம் ஆகும். அப்புறம் அங்கிருந்து மும்பைக்கு போறது எப்படி, அங்கிருந்து நியூயார்க் போறது எப்படி, அங்கிருந்து திருச்சிக்கு பேக் டு திருச்சி வர்றது எப்படி அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் லா தெரியுது. அதனால நீங்க சொல்றது வந்து சரியில்லை தப்புன்னு சொல்ல முடியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க மைண்டை பத்தி உங்களுக்கு அந்த அந்த மைண்ட் லா பத்தி தெரிஞ்சாலே மற்றவங்க என்ன சொல்றாங்க சரியா இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க லாஸோட நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரிலேட் பண்ண ஆரம்பிங்க. நன்றி. ஓகே, இன்னும் ஒரு 5 minutes இருக்கு. யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஐயா. சொல்லுங்க கண்ணன். புத்தர் கிட்ட கடவுளை பத்தி கேட்கிறப்ப அவரு அமைதியாயிருவாரு, எதுவும் பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை கேட்குறப்ப அவர் சொன்னாராம், நீங்க ஒரு காட்டுல போய்கிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கப்ப மறைவா இருந்து யாரோ ஒருத்தர் உங்களை விஷ அம்புனால அடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு உத்தமமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி விஷம் அம்புனால என்னை தாக்கிட்டாங்க, எனக்கு வந்து முறிவு கொடுங்க, இந்த விஷத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு தான் கேட்கணும். ஆனா அப்படி வந்து ஒரு நண்பர் வந்து உங்ககிட்ட அந்த அம்பை உருவி விஷத்துக்கு மருந்து போட வராரு. ஆனா அந்த நண்பரை நீங்க தடுத்துட்டு, இந்த அம்பை எய்ஞ்சவங்க யாரு, அவங்க என்ன நோக்கத்துக்காக எஞ்சாங்க, அவங்க எந்த வில்ல கொண்டு எஞ்சாங்க, அந்த வில்லோட நான் வந்து நார்னால செஞ்சதா இல்ல செடி கொடினால செஞ்சதா, எஞ்சவங்க என்ன ஜாதி அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டா இருக்கிற கொஞ்ச நேரத்துல நீங்க இறந்து போறது உறுதி. அப்ப எது முக்கியம், நம்ம இந்த மாதிரி நிலைமையில இருக்கோன்றது தெரியுது. அப்ப எது முக்கியம்ன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும்.
எல்லா விஷயங்களும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த வகையில பார்க்குறப்ப வாழ்க்கையோட காலம்ன்றது குறைஞ்ச அளவு தான் இருக்கு, 60 வருஷம் 70 வருஷம். இதுக்குள்ள நமக்கு தேவையான மிக முக்கிய ஒரு விஷயமா இருக்கிறது லிபரேஷன் தான், விடுதலை. அதுக்கு நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை தெரிஞ்சுட்டு மற்ற விஷயங்களை நம்மளால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது, போற வரைக்கும் புரிஞ்சுக்கிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு போக்குல போடுறது தான் சரியா இருக்கும். அந்த அடிப்படையில தான் வந்து நம்ம பகவத் ஐயா லிபரேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஞானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மற்ற விஷயங்களெல்லாம் வந்து நீங்க விட்டுருங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, மொத விஷயங்கள் முதல்ல, ரெண்டாவது விஷயங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற அதையே ஒரு மெயின் பாயிண்டா வச்சு ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அதுக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொடுக்குறாருன்னு தோணுதுங்க. அதான் நீங்க சொல்றது இப்படிதான் நடக்குது. அதனாலதான் ஐயா வந்து கர்மாவை பத்தி முதல்ல வச்சிருவார் ஞான முகாமில். ஸோ ஏன் அப்படி முதல்ல வச்சாருன்னா, இல்லைன்னா ஞான முகாம்ல 3 நாளுமே வந்து நம்மளோட கர்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்த தினத்துல என்ன ஆகும், இது பாவமா புண்ணியமா, நான் எப்படி பிஹேவ் பண்ணிட்டேன், இது என்ன அஃபெக்ட் பண்ணுமா, இது தாத்தா செஞ்ச பாவமா எனக்கு வருதா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கர்மா டாபிக்கை ஃபர்ஸ்ட் Thursday ஈவினிங்கே வச்சிருவாரு. மற்ற 3 நாள் வந்து வெறும் லிபரேஷன் மட்டும் பத்தி பேசுவாங்க. ஸோ நம்ம நேச்சுரலா அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, பட் அதுக்கு டினை பண்ண வேண்டியது இல்லை. பட் அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் அம்பு வந்து நம்மள தாக்கிடுச்சு, நம்ம சாக போகும்போது ஃபர்ஸ்ட் அம்பை எடுத்து போட்டுட்டு கட்டு போட்டுட்டு நம்ம ஹீல் ஆன அப்புறம் யார் அம்பு விட்டதுன்னு சொல்லிட்டு அவனை போய் தேடலாம். ஸோ அது ரெண்டாவது. ஸோ அது தேட வேணும்னு சொல்ல தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பிரைமரி வந்து இப்போ உனக்கு இதுதான் பிரச்சனைனா இதுதான் சால்வ் பண்ணணும். அண்ட் நீ டாக்டர் கிட்ட போயிட்டு நீ இன்வெஸ்டிகேஷன் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது, அது யாரா இருக்கும் அப்படின்லாம். ஸோ டாக்டர் கிட்ட டாக்டர் வேலை தான் அவர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பகவத்தையா வந்து லிபரேஷனுக்காக தான் அவர் இருக்காருங்க, ஞானத்தை கற்றுக்கிறது தான் அவர் இருக்காரு. ஸோ அதனால ஞான முகாமே பேரு. ஏன்னா கர்மா யாருக்குமே இருக்கு. ஸோ கர்மா இந்துவிசம் இருக்கு, அப்படி இல்லையா எவல்யூஷனரி சயின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் அங்கே அட்ரஸ் பண்ணிக்கோ. இங்க டாக்டர் வந்து நான் வந்து டாக்டர் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன், அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு அவர் கிளியரா இருக்காரு. இந்த கதை சொன்னோன்னே வள்ளலாரோட இது வந்து அவரு ஃபர்ஸ்ட் ஹீலிங் என்ன பண்ணோம்னா, அவர் இருக்க காலங்கள்ல பசி பட்டினி நிறைய இருந்தது. சோ அவரோட இது வந்து பசி பிணி மக்களுக்கு போக்கணும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்பாரு. சோ அத தீமா வச்சு அவங்கவுங்க நல்லது மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. நம்மளால எல்லாம் ஏன் முடியலன்னா, அவங்க லெவலுக்கு நம்ம வந்து நல்லதை செஞ்சு போயிட்டே இருக்க முடியல ஒரு லிமிட்டுக்கு மேல. சோ இவங்க சொன்ன கான்செப்ட் படி வந்து லிமிட்லெஸ்ஸா இருக்கையில அந்த நேரத்துக்கு என்ன ப்ரியாரிட்டி தேவை, நான் என்னை ஹீல் பண்ணி நான் என்னை காப்பாத்தினாதான் அடுத்த ஆளை நான் போய் காப்பாற்ற முடியும். சோ நான் சந்தோஷமா இருந்தாதான் நான் என்னை பக்கத்துல இருக்கவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும். சோ அப்ப நமக்குள்ள அந்த தேடல் நிறைய வரணுங்கிறது இந்த கதை சொல்ற மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீ கேட்டிருக்கேன் இந்த கதை, ரொம்ப நல்லா. தேங்க்ஸ். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ எவரிவன். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.